ஆக அப்படியா பதநீர் இனிக்குது அதுல சக்கரை போட்டீங்களான்னு கேக்குற முட்டாள் கிடையாது. ஸ்டாலின் மாதிரி முட்டாள் கிடையாது எங்க அண்ணன். நல்லதே நடக்கலன்னு புலம்பிட்டு இருக்காதீங்க. நல்லவனுக்கு ஓட்டு போட்டாதான் நல்லது நடக்கும். கொள்கை விளக்க கூட்டம்னு போடுறது இன்னைய தேதியில நாம் தமிழர் கட்சியை விட்டா வேற எந்த கட்சியும் கிடையாது. காரணம் என்ன? கொள்கை நாம் தமிழர் கிட்ட தான் இருக்குது. கொள்கை பேசி வந்த இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் இப்ப ஒரே ஒரு கொள்கை தான். எங்க அண்ணன் சொல்வது போல கை கொள்ளுகிற அளவுக்கு கொள்ளையடி, அதுதான் ஒரே கொள்கை, வேறொன்றும் இல்லை அவர்களிடம். அதனால கொள்கை விளக்கம் இப்ப இல்ல. கவர்மெண்ட் ஹாலிடே, அரசு விடுமுறை, தைப்பூசத்துக்கு இல்ல. போன அதிமுக ஆட்சியில கோரிக்கை வைத்து என் சித்தப்பா கோவம் வருது. என் சித்தப்பா செஞ்சான்ல, தைப்பூசத்துக்கு விட்டான்ல, அதிமுக விட்டான்ல, சித்தப்பான்னு கொஞ்சம் கொஞ்சம்டா அவன் தமிழன்டா. அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் மாலை புரட்சி வணக்கங்கள். காவல்துறை சார்ந்து நின்று கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்று இங்கு பேச கிடைக்கப்பட்டிருக்கும் இப்பெரும் வாய்ப்பினை நினைத்து மிகவும் மகிழ்கிறேன். ஆகச் சிறந்த தமிழினத்தின் பெண் போராளியாக சுதந்திர இந்தியாவில் முதலில் தூக்கு தண்டனையை ரத்து செய்யும் பொருட்டு 3 பேரின் உயிரை காக்க தன் உயிரை ஈகமாய் கொடுத்த ஒரு பெரும் பெண் புரட்சி போராளியை பற்றி பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பினை ஒரு பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் மதிப்பாகவும் நான் எண்ணுகிறேன். இந்த வாய்ப்பை தந்த என்னுடைய தொகுதி உறவுகளுக்கு நன்றி. செங்கொடி யார்? இந்த செங்கொடி 2011ஆம் ஆண்டு 3 தமிழர்களுடைய உயிரை காப்பாற்ற அவர்களுடைய தூக்கு தண்டனையை ரத்து செய்யும் பொருட்டு ஏராளமான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம். அவள் மரணித்த அன்று காலையில் கூட நடைபெற்ற மனித சங்கிலியில் தன்னையும் அவள் இணைத்துக் கொண்டு போராடி இருந்திருக்கிறாள். அவளுடைய சிந்தை முழுவதும் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலும் அரசு சார்ந்து எந்த ஒரு தகவலும் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து வரவில்லையே என்ற ஏக்கத்தோட இருந்திருக்கிறாள். காலத்தை சேர்ந்த ஓரிக்கை என்ற ஒரு சிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு எளிய பின்புலத்தை கொண்ட ஒரு பெண் மகள். மக்கள் மன்றம் என்ற மன்றத்தில் அவள் வளர்ந்திருக்கிறாள் காஞ்சிபுரத்திலேயே. அங்கு அவள் பல போராட்டங்களிலும் பல தமிழர் சார்ந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கும் நிகழ்வுகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதன் விளைவாக துணிச்சலான ஒரு பெண் போராளியாக அவள் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்திருக்கிறாள். என்னால் இன்று நின்று உங்கள் முன்னாடி நின்று பேசிக் கொண்டிருக்கும் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஒரு சிறு தீக்காயம் பட்டாலே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெண்களாக நாம் இருக்கும் பொழுது எத்துணை வலிமையான நெஞ்சுரம் இருந்தால் தன்னுடைய உயிரை கொடையாக கொடுத்து மான தமிழர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த சீரிய சிந்தனை அவளுடைய மனத்தில் தோன்றி இருக்க வேண்டும். அவளுக்கு தாய் இல்லை. அவளை தாயாக கவனித்துக் கொள்ள கிடைத்த சிற்றன்னையையும் தகப்பனார் கொலை செய்து விட்டார். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் வளர்ந்து வந்த ஒரு பெண் பிள்ளை, ஆனால் அவளுடைய மனத்தில் இருந்ததோ ஒரு பெரும் புரட்சி தீ. அதற்காக தன்னையே அவள் தீக்கிரையாக்கி கொண்டாள் என்றால் அந்த வார்த்தை மிகையாகாது. அவள் 3 பேரின் உயிரை காத்த கன்னித்தா என்று கவிஞர் வாழி கவிதை எழுதியிருக்கிறார். எப்படியாக அந்த இன உணர்வு அவளுக்குள் வந்தது என்றால் அவள் தன்னை எப்பொழுதும் மக்கள் மன்றத்தில் உள்ள மற்ற மனிதர்களோடு தொடர்பு படுத்தி 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பெண்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறார்கள் என்று எங்களோடு பயணிக்கும் பெண்களை உற்று நோக்கினால் உங்களால் அனைவராலையும் அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியும். 2009ஆம் ஆண்டுக்கு முன் அரசியல் என்றால் சாக்கடை என்று நினைத்து ஒதுங்கி இந்த தமிழ்நாட்டிலேயே வாழக்கூடாது என்று முடிவெடுத்த ஒரு பெண்மணி இன்று உங்கள் முன்பாக ஈக தீச்சுடர் செங்கொடியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் எங்கள் அரசியல்
தோற்றுவிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் பெண்மகளாகத்தான் நான் இன்று உங்கள் முன்பாக எங்களுடைய ஈகை சுடரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இருந்த காலகட்டம் என்னால் இப்பொழுது கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. அப்படி நாங்கள் யாராவது ஒரு துணிவான முடிவை எடுத்திருப்போமா என்று. இவ்வளவு அரசியலில் நாங்கள் செழுமைப்படுத்தப்பட்ட பின்பும் ஆனால் அந்த பெண் மகளின் மனத்தில் மிகவும் வைராக்கியமாய் தோன்றிய அந்த எண்ணம் மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் அது ஒரு வரலாற்று சிறப்பாய் இருக்கிறது. தமிழர் வரலாற்றில் எத்தனையோ காயங்கள் வலிகள் நிறைந்த வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் முதலாக தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மரண தண்டனையை நிறுத்தி வைப்பதற்காக தன் உயிரை கொடுத்தவள் செங்கொடி. அவள் காஞ்சிபுரத்தில் பிறந்து தமிழ்நாட்டில் எங்கள் தமிழின மகளாய் இருப்பதில் எத்தனை பெருமை, எத்தனை பெருமை, எத்தனை பெருமை. அவள் அன்று தன்னுடைய உயிரை கொடையாக கொடுப்பதற்கு முன்பாக அவள் பங்கு கொண்ட அந்த மனித சங்கிலியில் கூட நிரபராதி தமிழர்களுக்கு நியாயம் வேண்டும் என்ற பதாகையோடு நின்றிருக்கிறாள். அந்த புகைப்படம் எல்லா வலைதளங்களிலும் இன்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் பின்பாக அவளுக்குள்ளாக இருந்த அந்த கேள்வி அவளை அமைதியாக இருக்க விடவில்லை. தன்னை மண்ணெண்ணெயினால் அவள் சுட்டுக் கொண்டு எரித்துக் கொண்டால் எங்கே காப்பாற்றி விடுவார்களோ என்று அவள் எரிபொருள் வாகனங்களுக்கு நிரப்பும் பெட்ரோல் என்கிற எரிபொருளை அவள் பயன்படுத்தி தன்னை தீக்கிரையாக்கி கொண்டிருக்கிறாள். தன்னுடைய கைப்பையில் அவள் எழுதியிருக்கிறார், தோழர் முத்துக்குமாரின் உடல் தமிழகத்தில் எழுப்பிய அந்த பேரெழுச்சியை போல என் உடலை கொண்டு இந்த 3 தமிழர்களின் மரணத்தை நிறுத்த என்னோட உடல் பயன்படும் என்று நான் நம்புகிறேன் என்று எழுதி சென்றிருக்கிறார். உண்மையாகவே அவளுடைய நம்பிக்கை வென்றது. எப்படி வென்றது? பல அரசியல் சூழ்ச்சிகளுக்கு நடுவாக நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி 2009ஆம் ஆண்டில் துவக்கப்பட்டு மிகுந்த அழுத்தங்களுக்கு மத்தியில் வளர்ச்சி அடைந்து இந்த 70 விடுதலைகளுக்காக செய்த போராட்டங்கள் ஏராளம். செங்கொடி தங்கையின் அந்த ஈக காரியத்தின் பின்னாக தன்னுடைய உடலை அவள் தற்கொலையாக கொடுத்த அந்த நிகழ்விற்கு பின்னாக பேரெழுச்சியாக தமிழர்கள் ஒன்றுபட்டு வலிமையாக போராட்டங்களை நடத்தினார்கள். இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, லண்டன் மாநகரத்திலும் போராட்டங்கள் நடைபெற்றது. அதன் விளைவாக 2011ஆம் ஆண்டு நிகழ்த்தப்படவிருந்த அந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு பின்பாக 2014ஆம் ஆண்டு முற்றுமாக அந்த தண்டனை ரத்து செய்யப்பட்டது. 20 ஆண்டுகள் அவர்கள் தண்டனைகளை அனுபவித்த அந்த 2011ஆம் ஆண்டுதான் 20 ஆண்டுகள் நிறைவடைந்திருந்தது. அந்த 7வரும் அடைக்கப்பட்டு 20 ஆண்டுகள் தண்டனை பெற்ற பின்பாகவும் அவர்களை தூக்கிலிட வேண்டும் என்று அரசியல் சட்டங்களுக்கு புறம்பாக அவர்களை தூக்கிலிட முடிவு செய்திருந்தார்கள். அப்பொழுது இருந்த மன்மோகன் சிங் அரசும் இங்கே நம்மளுடைய மாநிலத்தில் இருந்த அதிமுக அரசும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தது. அந்த காலகட்டத்தில் தன்னுடைய உடலை தீக்கிரையாக்கி அவள் புரட்சி செய்தால் அதன் பின்பாக மேலும் 11 ஆண்டுகள் கழித்துதான் பேரறிவாளன், சாந்தன், முருகன் நம் சகோதரர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிற உறவுகளே, ஒரு சிறு நெருப்பு. புரட்சி என்பது மிக மிக சாதாரணமாக நிகழ்ந்து விட கூடிய ஒரு காரியம்தான். அதற்கு தேவை அர்ப்பணிப்பு, அதற்கு தேவை ஒரு சிறு மாற்றம் நம்மளுடைய சிந்தையிலே மட்டும்தான். அவளுடைய அந்த மரணத்தை கூட சில பிழைப்புவாத அரசியலை நடத்தி கொண்டிருக்கும் கட்சிகள் அந்த நாட்களில் கொச்சைப்படுத்தினார்கள். எப்படி தோழர் முத்துக்குமாரின் மரணத்தை கொச்சைப்படுத்தினார்களோ அப்படியே செங்கொடியின் மரணமும் சில பல பிழைப்புவாத அரசியல்வாதிகளால் கொச்சைப்படுத்தப்பட்டது. ஆனாலும் இன்று வரலாற்றில் அவள் நின்று கொண்டிருக்கிறாள். எதற்காக செங்கொடியை எங்களுடைய மாநில மகளிர் பாசறையின் குறியீடாக லட்சணையாக வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து எங்களுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் ஆகஸ்ட் மாதம் நடந்த போராட்டத்தில் எங்களுக்காக தெரிவித்திருந்தார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடந்த போராட்டம், அது 23ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகில். அவளுடைய மனத்தில் இருந்த அந்த புரட்சி தீ மூவரை காப்பாற்றியதல்லாமல் அவள் ஒரு அர்ப்பணிப்போட தன்னுடைய உயிரை கொடையாக கொடுத்ததனால அவள் பறை இசையில் மிகுந்த தேர்ந்த வல்லுநராக இருந்து எங்களுடைய நாம் தமிழர் கட்சி மேடைகளில் அவள் பல நிகழ்வுகளில் பறை இசையை அடித்திருக்கிறாள் என்ற அந்த ஒரு காரணத்திற்காகவும் அவளை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் மாநில மகளிர் பாசறையின் அடையாளமாக சகோதரி செங்கொடியை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு பாசறைக்கும் ஒவ்வொரு நபரை குறிப்பாக வைத்திருக்கிறார்கள். அப்படியாக எங்களுடைய தங்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த நாளில் செங்கொடியை தூக்கி கொண்டாடினவர்கள் எல்லாம் இன்று மறந்து விட்டார்கள். நாம் தமிழர் கட்சி மாத்திரம்தான் தொடர்ச்சியாக சகோதரி செங்கொடியின் நினைவை ஒவ்வொரு ஆண்டும் அனுசரித்து வருகிறோம். அவள் அன்று சிந்தின அந்த உயிர், அவள் அன்று விட்ட அந்த உயிர் தான் 7வரையும் விடுதலை செய்தது. மற்றவர்கள் எல்லாம் நல்லபடியாக அவர்களுடைய தாய் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள். சாந்தன் சகோதரர் அவர் இங்கே தன்னுடைய உயிர்
பலகீனத்தினாலே கடந்து போனது. எல்லா வழிகளின் வரலாற்றுக்கு பின்னாலும் என்ன காரியம் இருக்கிறது என்று பார்ப்போமானால், தேசிய பற்று என்பதை தாண்டி இனமான உணர்வு. எந்த இனமான உணர்வு? எந்த பிறந்த தமிழர்களா இருந்தாலும் அவர்கள் என் தொப்புள் கொடி உறவே என்கிற அந்த இன உணர்வின் நிமித்தமாய்தான் அந்த 3 பேருடைய உயிரும் காக்கப்பட்டது பற்பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில். இன்று பெண்களாகிய நாம் உயிரை கொடுக்க தேவையில்லை, அவசியமில்லை. நம் நேரத்தையும் நம்முடைய அர்ப்பணிப்பையும் கொடுத்தால் இந்த சமூகத்தில் செங்கொடி நிகழ்த்திய புரட்சியை காட்டிலும் மேலான புரட்சிகளை நிகழ்த்த முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் நின்று கவனித்துக் கொண்டிருக்கிற உறவுகளே, நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் பேராதரவை கொடுத்து உங்கள் குடும்பத்து பிள்ளைகள் எல்லாரையும் நம்பி அனுப்பி வைங்க. வரும் நாட்களில் சமூகத்தில் ஒரு பெரும் மாறுதலை ஏற்படுத்துவதற்கு ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று முழங்கின தலைவனின் பிள்ளைகளா எங்களோடு தோள் கொடுத்து வலிமை சேர்க்க வேண்டுமா இவங்களை நாங்கள் கேட்கிறோம். பெண் ஆணும் சமம் என்ற நிலையில் நடத்தப்படும் ஒரே ஒரு இயக்கம் அது என்னவென்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 50%க்கு 50% இடம் கொடுத்து தேர்தல் களத்தில் பெண்களை நிக்க வைக்கிறாங்க. எந்த விதமான பாகுபாடும் இன்றி. எந்த கூட்டங்கள் நடந்தாலும் நீங்கள் நன்கு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அங்கே மகளிருக்கு எவ்வளவான முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்பது. அன்று செங்கொடி மக்கள் மன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு போராட்ட களத்திலும் அவள் போய் நின்றதனால் தான் இன்று அந்த 7 விடுதலை சாத்தியமாகி நாம் வரலாற்றுக்கு நிகழ்வாக அவளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு அர்ப்பணிப்பும் பேசப்படாமல் போகவே போகாது, நிச்சயம் போற்றப்படும் என்பதற்கு ஈகி செங்குடி சகோதரி ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார். இந்த நாளில் பேச வாய்ப்பளித்த உறவுகளுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரனார் வாழ்க. என்னை உயிராகவும் உணர்வாகவும் அறிவாகவும் ஆற்றலாகவும் எங்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் எம் தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் திசை நோக்கி வணங்கி இங்கு கூடியிருக்கும் என் தாய் தொப்புள்குடி உறவுகள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை நேர வணக்கங்களை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வது 57வது வட்டம் சிவசுப்பிரமணியன். உலகில் வாழும் அத்தனை மக்களுக்கும் இன உணர்வும் மொழி பற்றும் இருக்க வேண்டும். இன உணர்வு ஒவ்வொருவருக்கும் அது ஒரு அடையாளமும், அவங்களோட இனம்தான் அவங்களுக்கு முகவரி, அவங்களோட மொழிதான் அவங்களோட முகவரி. இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். ஐரோப்பியர்களுக்கு இருக்கிற அறிவாற்றலும் ஜப்பானியர்களுக்கு இருக்கிற உழைப்பும், 2 பேருக்கும் உள்ள அறிவாற்றலும் உழைப்பும் தமிழர் ஆகிய நம்மளுக்கு உண்டு. ஆனா ஐரோப்பியர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் உள்ள இனப்பற்று மட்டும் இந்த உயரிய இனத்துக்கு இல்லாம போனதுதான் இந்த உயரிய இனத்துக்கு பின்னடைவுக்கு உரிய காரணம். இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழணும். வாழ்றோமா? வாழ்றோம். எப்படி? ஏரியில வீடு கட்டிட்டு லாரியில தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். நடத்திட்டு இருக்கிற அரசாங்கம் ஏழைகளை ஏழைகளாவே வச்சிட்டு இருக்கிறதுனாலதான் அவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்க ஈஸியா வாங்கிடுறாங்க. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, உங்களுக்கு கொடுக்கிற ஓட்டு, நீங்க கொடுக்கிற ஓட்டு 1000க்கும் 2000க்கும் உங்களை விலைக்கு வாங்கிட்டு அவங்க பண்றது மின்சாரம். இன்னைக்கு மின்சாரத்துல 3 வருஷத்துக்குள்ள 3 வாட்டி ஏத்திருக்காங்க மின்சாரத்தை. ஆனா அந்த மின்சாரம் ஒரு யூனிட்டுக்கு இன்னைக்கு 40 பைசா ஏத்தப்பட்டிருக்கு. உங்ககிட்ட நீங்க இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் கட்டின வீட்டுல இன்னைக்கு 2000 3000 மின்சாரம் கட்டுறீங்க. மகளிருக்கு பேருந்துல இலவசம், மகளிருக்கு பேருந்துல இலவசம். ஆனா வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கு எல்லாருக்குமே 30% 30 விழுக்காடு ஏத்தி இருக்காங்க. அது என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அதே போல சாராயம், இந்த சாராய கடைய எனக்கு ஒண்ணுதான் புரியல. மது விலக்குக்கு ஒரு அமைச்சர், மது விலக்குனா என்ன? மது விலக்குக்கு ஒரு அமைச்சர், சரி மது விலக்குக்கு ஒரு அமைச்சர் போட்டு அதுல குறைஞ்சபட்சம் வருடத்துக்கு 50,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிற இந்த அரசாங்கம் தற்சார்பு பொருளாதாரத்துல பால் இன்னைக்கு 9.5 லட்சம்
கோடி வருமானம் ஈட்டுது. அதுல ஏன் இந்த அரசாங்கம் முனைப்பு காட்டுறது இல்ல? காரணம் என்னன்னா, இங்க ஆள்ற கட்சியில இருக்கிற அத்தனை பேருக்குமே சொந்தமா மது தொழிற்சாலைகள் இருக்கு. அதனால அதுலதான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஒருத்தவன் கோயில்கிட்ட உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அவன் பிச்சை எடுக்கும் போது வெறும் 10 ரூபாய், 5 ரூபாய், 60 ரூபாய், ஒரு நாளைக்கு 60 ரூபாய் வரைக்கும் அவனுக்கு வருமானம் வருது. அவன் யதார்த்தமா போய் வைன் ஷாப்ல போய் உக்காடுறான். அங்க குடிச்சிட்டு இருக்கிற அத்தனை பேரும் போதையில 100, 50, 60ன்னு போடுறாங்க. அப்போ அவனுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் 6000 ரூபாய் வருது. உடனே என்ன பண்றான், டாஸ்மாக் கடையை திரும்பி பார்த்து, கடவுளே நீ இங்கேயா இருக்க, நான் இவ்வளவு நேரம் நீ அங்க இருக்கல நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அந்த மாதிரிதான் இந்த அரசாங்கம் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு மாறாம இங்க இருக்கிற மக்களை என்னைக்குமே கேலி நிகழ்ச்சிக்கும் மது போதைக்கும் ஆளாகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த அரசாங்கத்தால என்ன நடந்தது? ஒயின் ஷாப் திறக்கிறத தவிர மத்த ஏதாவது ஒண்ணு இந்த அரசாங்கத்தால நடந்திருக்கா? எதுவும் கிடையாது. நல்லா நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஜாதி சண்டை, மது போதை, மின்சார கட்டண உயர்வு, மக்கள் அன்றாட உபயோகிக்கிற உணவுப் பொருட்கள்ல இன்னைக்கு அரிசி 1 கிலோவுக்கு 4 ரூபாய் ஏத்தப்பட்டிருக்கு. பருப்பு 1 கிலோவுக்கு 40 ரூபாய் ஏத்தப்பட்டிருக்கு. முடியாத, அதாவது எரிவாயு பயன்படுத்த முடியாதவங்க கிருஷ்ணாயில வச்சு அடுப்பெரிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கிருஷ்ணாயில நிப்பாட்டி இருக்காங்க. வாழ்வாதாரத்தை மொத்தத்தையும் அடக்கிட்டு இவங்க வறுமையிலே வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஓட்டுக்கு காசு கொடுத்தா நமக்கு ஓட்டு போடுவான் அப்படின்ற எண்ணத்தோடைய இவங்க இந்த 50 ஆண்டு காலம் இந்த திராவிட அரசு இந்த ஆட்சி முறையை நடத்திட்டு இருக்குது. அதாவது இப்போ இந்த முடிச்சூர் பகுதியில ஒரு கிராம சபை கூட்டம் நடந்தது. அந்த கிராம சபை கூட்டத்துக்கு வரும்போது அதுல இருக்கிற பிரச்சனைகள், இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்தது கோரிக்கைகள், அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டதா, இத பத்தி தான் ஒரு கிராம சபை கூட்டம் நடத்தணும். ஆனா இதுக்கு கிராம சபை கூட்டத்துக்கு நடத்துறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தண்டோரா போட்டு அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததா? கிடையாது. தண்டோரா போட்டு ஒரு மக்களுக்கு தெரியப்படுத்திருக்காங்களா? கிடையாது. ஆனா அந்த நடந்த முடிச்சூர் கிராம சபை கூட்டத்துல 100 நாள் வேலை செய்யற பெண்களை கூட்டிட்டு வந்து அவங்கள ஒரு 50 பேரை உட்கார வச்சு கிராம சபையை நடத்துறாங்க. இதை தட்டி கேட்க போனதுக்கு நாங்க பிரச்சனை பண்றோம்னு சொல்லி அந்த கிராம சபையை அத்தோட நிப்பாட்டிட்டாங்க. மேற்கொண்டு என்ன நடந்தது, ஏது நடந்தது, இந்த வாட்டி இந்த வருஷத்துக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க, ஏரி தூர்வாரி இருக்காங்களா இல்லையா, அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பணத்துக்கு மக்களுக்கு சேவை செஞ்சிருக்காங்கன்னா கிடையாது. இன்னும் 2 மாசம் தான் முடிச்சூர் ஏரிக்குள்ள கும்பம் இறங்கிடுவான். கும்பம் இறங்கிடுவாங்கன்னா உங்களுக்கே புரியும். இன்னும் 2 மாசத்துல மழை வந்துடும். முடிச்சூர் பகுதி ஃபுல்லா தண்ணியில மிதக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? வெறும் சாம்பார் சாத்த பொட்டலத்தை கொண்டு வந்து கொடுத்து திருப்பி மக்கள் கிட்ட கவர் பண்றது. எப்போதுமே பணத்தை மட்டுமே குறியா கொண்டு மக்கள் கிட்ட கொடுத்தா மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைக்கலாம் நினைக்கிற இந்த அரசாங்கத்தை நீங்க என்னைக்கு பணத்தை வாங்கிட்டு இவங்களை அடியோட ஒழிக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது ஒரு ஆட்சி நடக்கும். அது உங்க கையில தான் இருக்கு. நம்ம கையில ஓட்டுன்றது, நம்ம ஓட்டு போடுறோம். அந்த ஓட்டு எதுக்கு? இங்க இருக்கிற எல்லா கொடி விஷ பாம்புகளையும் அதே மாதிரி இங்க நடக்கிற அநியாயத்தையும் தொடச்சி தூர் போடுறதுக்கு தான் நம்ம அந்த ஓட்டு பைய கையில வைக்கிறோம். நம்ம கை அழுக்கப்பட்டாலும் இந்த நமக்கு நல்லது நடக்கணும், நம்ம சங்கதிக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கையை கரப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும், இங்க இருக்கிற திராவிட ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் தான் சொத்தை மட்டுமே விரிவாக்கிட்டு இருக்காங்களே ஒழிய நம்மளோட ஏழைகளே இதுக்கு முன்னாடி 1 ரூபாய்க்கு அரிசி வாங்கிட்டு ஏழைகள் இன்னைக்கு இலவசமா அரிசி வாங்குறாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க ஆட்சி நடக்குது. கேட்டா நாங்க ஆட்சி நல்ல ஆட்சி கொடுக்கிறோம், அதே மாதிரி ரவுடிசம் இரும்பு கைகளை கொண்டு அடக்குவோம் அப்படின்றாங்க. அந்த கைகள் எங்க போச்சுன்னே தெரியல. விவேக் சொல்ற மாதிரி ரெட்டை பாலத்துக்கிட்ட எங்கேயாவது விழுந்துருச்சா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரசாங்கத்தை நீங்க உத்து கவனிக்காம கடைசி நேரத்தில் அவங்க கொடுக்கிற 1000 ரூபாய்க்கு நீங்க விலை போயிடுறீங்க. அதுதான் இவங்களுக்கு பெரிய வாய்ப்பா அமையுது. இன்னைக்கு இப்போ 36 லட்சம் ஓட்டுகள், 36 லட்சத்துக்கிட்ட ஓட்டுகள் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. ஆனா அந்த 36 லட்சம் ஓட்டுகள்ல குறைந்தது 20 ல இருந்து 25 லட்சம் ஓட்டுகள் இளைஞர்கள் மூலியமா தான் வந்திருக்கும்.
அந்த இளைஞர்களை இன்னைக்கு குறி வைக்கிறதுக்கு அவங்க பண்ற வேலை என்ன? இன்னைக்கு இளைஞர்களுக்கு 1000 ரூபாய். இவனுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே பிறந்திருக்கானுங்க போல இருக்குது. 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம், 1000 ரூபாய் கொடுத்தா மகளிர் கிட்ட இருந்து ஓட்டு வாங்கிடலாம், 1000 ரூபாய் விதவைகளுக்கு 1000 ரூபாய். 1000 ரூபாய் கொடுத்து ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்ன்றதுதான் ஒரு கேள்வி. இவனுங்க 1000 ரூபாய் கொடுக்க தேவையில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மீன் நம்மளுக்கு பசிக்கு மீனை உணவா கொடுக்கணும். ஆனா இவங்க பண்றது தொண்டைக்கு நம்மளுக்கு மீன் முள்ள புழுவா கொத்து தொண்டைக்குள்ள இறக்கிட்டு அந்த 1000 ரூபாய் கொடுத்து நம்ம வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்குதான் நமக்கு விடிவு காலம் நடக்கும். நல்லதே நடக்கலன்னு புலம்பிட்டு இருக்காதீங்க. நல்லவனுக்கு ஓட்டு போட்டாதான் நல்லது நடக்கும். அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி அக்கா செங்கோடி அவர்களுடைய நினைவு நாள். அது புதன்கிழமை வருது. புதன்கிழமை கூட்டத்தை போட்டா இங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை நிச்சயம், வேலை வந்து முக்கியம். இது தெரியாது, செங்கோடினா யாருன்னு பல பேருக்கு தெரியாது. எனக்கு முன்னால் பேசிய சகோதரி சொன்னது மாதிரி செங்கோடி யாருன்னு சொல்லி தான் தெரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு வந்து இனப்பற்று மொழிப்பற்று இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் போட்டாலாவது ஒரு 10 பேர் வருவாங்க, நம்ம சொல்றதை காதுல வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து 3 நாளைக்கு முன்னாடியே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம். அப்பவும் இந்த 10 பேரை தான் பார்க்க முடியுது. இதுதான் நம்மளுடைய இனப்பற்று மொழிப்பற்று. அதனாலதான் இந்த மண்ணை யார் ஆட்சி செஞ்சா நமக்கு என்ன, காலை வெட்டிட்டு போனா நமக்கு என்ன, மலையை வெட்டிட்டு போனா நமக்கு என்ன, மயிராட்சியமா நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் சொல்லி அவரவர் வேலையை பார்க்குறோம். அதிக நேரம் போன பார்க்குறோம் அப்படின்னா வந்து தொலைக்காட்சியை பார்க்குறோமே தவிர்த்து நாம இன்னைக்கு எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம், நம்முடைய அடுத்த தலைமுறை இப்படியே போனா என்ன ஆகுறது அப்படிங்கிறத பத்தி யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது சாக்கடை அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. இதை திருமுனை கூட்டம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகளை விலக்கி சொல்றதுக்கு தான். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அரசியல் அப்படின்னாலே ஒரு சாக்கடை, அரசியல்வாதி அப்படிங்கிற வந்து ஒரு அயோக்கியன், கொள்கை அப்படிங்கிறது வந்து கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதனாலதான் வந்து அரசியல் கட்சி கூட்டம் போட்டா அதை வந்து கடந்து போயிடுறீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க வந்து மாற்றாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நீங்க என்னத்தை மாத்திர போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னெல்லாம். அதாவது கொள்கை அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கு. எல்லா கட்சிகளும் கொள்கை அப்படிங்கிறத வந்து தன்னுடைய ஆட்சி வரைவுன்னு ஒன்று கொடுத்துக்க மாட்டாங்க. அவங்க தேர்தல் நேரத்தில் ஒரு தேர்தல் நேரத்தை வந்து ஒரு வாக்குறுதிகளாக வந்து அச்சடிச்சு கொடுப்பாங்க. இப்போ கடந்த 2021 தேர்தலில் கூட ஒரு 520 வாக்குறுதி கிட்ட வந்து திராவிட முன்னேற்ற கழக சார்பாக கொடுக்கப்பட்டது, மற்ற கட்சிகள் சார்பாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த 1000 ரூபாய் திட்டத்தை தவிர்த்து வேற எந்த திட்டத்தையும் அவங்க நிறைவேற்றுறாங்கன்னா நிறைவேற்றலை. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வந்து குடும்ப கல்விக்கு கொடுத்துறாங்க, 1000 ரூபாய் வந்து கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு கொடுத்துறாங்க, 1000 ரூபாய் வந்து மாணவர்களுக்கு கொடுத்துறாங்க. இப்படி 1000 ரூபாயா கொடுத்துட்டு போறாங்களே, இது மிகச்சிறந்த ஆட்சி நினைச்சு அதை மட்டுமே மனசு வச்சு வாக்கு செலுத்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சுத்தி இருக்க மலை காணாம போகும், நம்ம சுத்தி இருக்க ஆற்று மணல் காணாம போகும், நம்முடைய வாழ்வாதாரங்கள் அத்தனையும் காணாம போகும். கடைசியில நம்ம ஒரு நாளைக்கு தண்ணி ஒரு கேனு 30 ரூபாய் கொடுத்து வாங்குவோம். இதெல்லாம் எங்க இருந்து வருது பாருங்க. ஒரு மாசத்துக்கு தண்ணி வைக்கிற காசை வாங்குற காசை பார்த்தீங்கன்னா பல ஆயிரங்களுக்கு தொட்டு போகும். ஆனா வெறும் 1000 ரூபாய்க்கு அப்படி நம்ம வாக்கு. ஒரு முனிவர் என்ன சொன்னார, சிவபெருமான் கிட்ட போய் கேட்டாராம், ஈசனே என்னை யானை காலில் மிதிப்பட்டு கூட சாக கொடுத்துரு, நான் தயார். சிங்கத்தின் வாயில கூட கொண்டு போய் கொடுத்துரு, என்ன பலி கொடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நரகத்துல வேணாலும் கொண்டு போய் தள்ளு, நான் தயாரா இருக்கிறேன். ஆனால் தயவு செய்து தமிழ் தெரியாதவங்க முன்னாடி மட்டும் போய் நின்று பேசக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையை எனக்கு வழங்கி விடாதே ஈசனே என்று அந்த முனிவர் சிவபெருமான் கிட்ட கேட்டாராம். அப்படிப்பட்ட சபை அந்த முனிவருக்கு வாய்த்ததா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மேற்கின் சார்பாக இப்படி ஒரு தமிழ் கூறும் நல்ல சபை முன்னால பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த உறவுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த சபையை வணங்கி நான் தொடங்குகிறேன். கொள்கை விளக்க கூட்டம்னு போடுறது இன்னைய தேதியில நாம் தமிழர் கட்சியை விட்டா வேற எந்த கட்சியும் கிடையாது. காரணம் என்ன? கொள்கை நாம் தமிழர் கிட்ட தான் இருக்குது. கொள்கை பேசி வந்த இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் இப்ப ஒரே ஒரு கொள்கை தான். எங்க அண்ணன் சொல்வது போல கை கொள்ளுகிற அளவுக்கு கொள்ளையடி, அதுதான் ஒரே கொள்கை, வேறொன்றும் இல்லை அவர்களிடம். அதனால கொள்கை விளக்கெல்லாம் இப்ப இல்ல. இப்ப கூட இந்த அஸ்திராபுரத்துல இன்னைக்கு போகும்போது பார்த்தேன், இல்லந்தோறும் இளைஞர் பாசறை உறுப்பினர் சேர்க்கை முகாம். யாரு? நம்ம சின்னவர் போட்டோவை போட்டு இப்பதான் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடுறாங்க. எது? 1 கோடி தொண்டர் உள்ள ஒரு கட்சி தேர்தலுக்கு காசு கொடுக்காம, கூட்டத்துக்கு காசு கொடுக்காம,
எது ஒன்றுமே காசு இல்லாம எதுவுமே செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு ரொம்ப அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய பாவமான நிலையில இருக்கிறாங்க திராவிட கட்சிகள். திராவிட கட்சின்னு இல்ல, தேசிய கட்சியா இருந்தாலும் திராவிட கட்சியா இருந்தாலும் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், வைட்டமின் பி. பணம் கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். தேர்தல் அப்ப பார்த்தோம், நாங்களே நிறைய இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது என்னட்டே நிறைய பேர் கேட்டாங்க, என்னப்பா 5 பேர் வரீங்க 6 பேர் வரீங்க. ஒரு இடத்துல எனக்கு கோபம் ஆயிடுச்சு, ஏன் 5 பேர் வந்து ஓட்டு கேட்டா ஓட்டு போட மாட்டீங்களா? நீங்க ரொம்ப உங்களுக்கு சிரமமா இருக்குதா? நாங்க 5 பேர் மட்டும்தான் வரோம்னு உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்குதா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் கௌரவ பிரச்சனை நினைக்கிறீங்களோ ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, இல்ல ஒரு 500 ரூபாய் கொடுங்க. நான் இப்ப கொண்டாந்து இறக்குற 500 பேரை, ஒரு 100 பேரை 200 பேரை நாங்க கொண்டாந்து இறக்குறோம். இது ஒன்னும் பெரிய கம்ப சூத்திரமா? கூட்டத்தை கூட்டி வந்து ஓட்டு கேட்டாதான் ஓட்டு போடுவீங்களா? நாங்க என்ன சொல்லி வாக்கு கேட்கிறோம், என்ன கோட்பாட்டை சொல்லி இந்த களத்தில் நிற்கின்றோம்? எங்களுக்கு என்ன வேலை இல்லையா? எங்களுக்குலாம் உங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்குதா? எங்களுக்கு குடும்பம் இருக்கு, புள்ள குட்டி இருக்கு, நாங்களும் போனோம், வேலை இருக்கு. ஆனாலும் இந்த மண்ணில் பிறந்து விட்டோம், என் அருமை சொந்தங்களே, உங்களோடு பிறந்து விட்டோம். இந்த வரலாற்றை வாசித்து எழுந்த பிறகு நாம எப்படி விட்டுட்டு போறது? நாம வரலன்னா வேற யார் வந்து இது சொல்லுவா? சொல்லுங்க. அப்போ அந்த இடத்துலதான் இந்த நாம் தமிழர் கட்சி மெல்ல மெல்ல அடுத்தடுத்த அடியை வைத்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் மெல்ல மெல்ல நாங்கள் உயர்ந்து உயர்ந்து வருகின்ற போதெல்லாம் ஒரு எழுச்சியை கொடுக்கிறீங்க. என் மக்களாகி அத்தனை பேர் எங்களை கைவிட்டுல, அத்தனை பேரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுக்கான பதிலை நீங்கள் வழங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். அப்படி இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே மிக பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றி நிறுத்திருக்கிறீர்கள். என் அருமை சொந்தங்களே, உங்களுக்கு நாங்கள் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரண விஷயம் இல்ல. சிந்திச்சு பாருங்க, ஒரு வாக்குக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. வாக்குக்கு காசு, கூட்டத்துக்கு காசு, பூத்துல உட்காரணுமா காசு, எல்லாத்துக்கும் காசு. காசு, பணம், துட்டு, மணி, இதுக்கு வெல்ல இதை தாண்டி வேற ஒண்ணும் இல்ல அவங்க கிட்ட. ஆனால் இந்த இறுக்கமான சூழ்நிலையில எங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி, எங்கள் சக்திக்கு உட்பட்டு நாங்கள் இந்த இறுக்கமான சூழ்நிலை ஊடறுத்து உள்ளே வந்து கொண்டிருக்கின்றோம். நாங்க எல்லா இடத்துக்கும் போனோம். அதனுடைய விளைவு நாம் தமிழர் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதி, திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியிலே 1,40,233 வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சியில 2ஆம் இடம் வாங்கியிருக்கிறோம். நம்ம அதிக வாக்கை பெற்று முதல் இடத்துல போனது சிவகங்கை தொகுதி 1,63,000 சொச்சம் வாக்குகள். நான் வாக்கு எண்ணும் போது அங்க உள்ள இருந்தேன். வாக்கு எண்ணி முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 5 பெட்டிகளை மட்டும் எண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்டா, இல்ல ஆல்ரெடி வாக்கு வித்தியாசம் என்பது வெற்றி பெற்றவருக்கும் 2ஆம் நிலையில் இருக்கிறவங்களுக்கும் அதிகமா போயிடுச்சு. ரூல்ஸ் என்னன்னா 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேல மார்ஜின் விக்டரி போயிடுச்சுன்னா இது போன்ற சர்ச்சைக்குரிய பெட்டிகளை என்ன வேண்டாம் என்று ஒரு ரூல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. அப்ப அங்க ஓட்டு போட்டவெல்லாம் பைத்தியக்காரனா? அந்த 5 பூத்துகளிலும் அப்படி நாங்க விட முடியாது அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கும் போது தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அலுவலர் சொன்னாரு, நாங்க வந்து ஆர்ஐ கிட்ட சொல்லியிருக்கிறோம், அவர் வந்து இந்த ரூல்ஸ் தாங்க எங்கள்கிட்ட சொன்னாரு அப்படின்னாங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க, அவர் வர சொல்லுங்க இங்க அப்படின்ட்டோம். கடுமையா வாக்குவாதம் நடக்குது. வந்தாரு, எல்லாரும் கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்ட்டார். எடுத்த உடனே எங்க வேட்பாளர் பொழந்து கட்டிட்டார், ஆங்கிலத்தில் வச்சு வெளுத்து வாங்கிட்டார். அப்புறம் நானும் கூட இருந்து அவங்க சொன்னாங்க, இந்த 5 பூத்துலயும் என்ன பிரச்சனை, ஒரு பூத்துல ஃபார்ம் 17ல இருக்க கடைசியா எண்ணப்பட்ட வாக்குடைய எண்ணிக்கைக்கும் இந்த பெட்டியில் இருந்த எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் வருது, அதனால இது எண்ண முடியாது அப்படின்னாங்க. நான் கேட்டேன், சார் அந்த பூத்துல திமுகவுக்குன்னு 2 பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க, அண்ணா திமுகவுக்கு 2 பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இருக்கிறாங்க, நாங்களும் எல்லா இடத்துலயும் இருந்தோம், பெரும்பாலும் இருந்தோம். அப்போ அங்க அந்த பூத்துக்கான அதிகாரிகளும் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் இருந்தோம், அதை எப்படி பார்க்காம விட்டாங்க? இவ்வளவு செக் பண்ணி அது எப்படி மாறி வரும், இது எப்படி சார் வரும் அப்படின்னு நான் கேட்டேன். அது எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ அப்படின்னாரு. சார் நான் அப்புறம் சொன்னேன், சார் ஈச் அண்ட் எவ்ரி vote is very very valuable for us, we can't go just like that.
ஏன்னா 2969 வாக்குகள் அந்த பூத்து 5 பூத்தையும் கூட்டினா அப்படியெல்லாம் விட முடியாது சார்னோ. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, மூணு பெட்டி மட்டும் என்ன சொன்னாங்க. அப்புறம் கடைசி என்ன பண்ணிட்டாங்க, 5 பெட்டியுமே திறந்து எண்ணிட்டாங்க. எந்த இடத்துலயும் நாம சமரசம் ஆகல. நாங்கள் தொடர்ச்சியாக விடாப்பிடியாக நின்றதன் விளைவாக அந்த வாக்கு எண்ணிக்கை நடந்தது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரவு 9 ஆயிடுச்சு. நாங்க எல்லாம் முடிச்சிட்டு வெளில வர்றதுக்கு இதெல்லாம் எதற்காக சொல்றேன்னா, எங்கேயுமே நாம சமரசம் இல்லாமல் நின்றுக்கிறோம். எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. எங்களுக்கு போதும் என்கின்ற வருமானம் இருக்கு, வேலை இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, நிம்மதியா போலாம். அவங்க எல்லாம் போற மாதிரி நாங்கள் எங்களுக்கு என்ன வழியில் ஏன் இந்த மாதிரி தெருமுனையில வந்து கத்திக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் அருமை சொந்தங்கள், எதற்காக வந்து நிற்கின்றோம் என்பதை தயவு செய்து உள்வாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்க, ஆட்சி வரைவே கொடுத்திருக்காங்க. 2016ஆம் ஆண்டே கொடுத்தது 317 பக்க வரைவு அறிக்கை. அதாவது தேர்தல் அறிக்கை எல்லாம் கிடையாது, வரைவு டிராப்ட். நாங்கள் வந்தால் எப்படி இதை சரி செய்வோம், நாங்கள் வந்தால் நீர்வளத்தை எப்படி பெருக்குவோம், நாங்கள் வந்தவுடன் இந்த மருத்துவத்தை எப்படி தரம் உயர்த்துவோம், இந்த பள்ளி கல்வியை எப்படி சரி செய்வோம், இது எல்லாம் கொடுத்திருக்கிறோம். அப்படி சொன்னதுதான் காவல்துறையில வேலை செய்யறவங்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அமைச்சர் வராரா வந்து நிக்கணும், முதலமைச்சர் வராரா வந்து நிக்கணும், கவுன்சிலர் வீட்டு பங்கனா அங்க வந்து நிக்கணும். இது இல்லாம இந்த பக்கமா வண்டி போச்சுன்னா போதும், அமைச்சர் வண்டி, யாரு முதலமைச்சர் வண்டி, உடனே எங்க புரோட்டோகால் எல்லாம் நிக்கணும். வேகாத வெயிலிலும் நிக்கணும், மழையானாலும் நிக்கணும். அப்படி கடுமையாக வேலை செய்யக்கூடிய காவல்துறையை பார்த்து எங்கள் அண்ணன் தான் பதிவு சொன்னாங்க. அதுல அதாவது ஆண் காவலர்களுக்கு 8 மணி நேரம் வேலை, பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் வேலை, வாரம் ஒரு நாள் கட்டாய விடுப்பு உண்டு என்று சொல்லி நாங்க தான் சொன்னோம். பெண் காவலர்களுக்கு 1 வருடம் மெட்டர்னிட்டி லீவ், சம்பள பிடித்தம் இல்லாம மாதம், அதாவது அந்த மகப்பேறு கால விடுப்பு வந்து 1 வருடத்திற்கு சொன்னார். இதை சொல்லி இன்னைக்கு 2024 வந்து நிக்கிறோம். 8 ஆண்டுகள் ஓடி இருக்கிறது. என் அருமை மக்களே, இன்றைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க இதே வார்த்தையை, காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கு 1 ஆண்டு மெட்டர்னிட்டி லீவ் உண்டு, மகப்பேறு லீவு. நாங்க சொன்னதைத்தான் அவங்க எடுத்து செய்யறாங்க. எங்கள் கைகளில் அதிகாரம் இல்லை, ஆனால் எண்ணம், நிறைய எண்ணம் ஓட்டம் உண்டு. எங்கள் அண்ணன் அடிக்கடி பேசும்போது சொல்வார், இத்தனையோண்டு மூலடா தம்பி, நிறைய வேலை, அண்ணன் மண்டை சூடாய் போய் கிடக்குது, எனக்கு வாய்ப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய, எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை. இந்த பக்கம் வீடு இடிக்கிறாங்க, சீமான் ஓடியா, அந்த பக்கம் நில ஆக்கிரமிப்புன்னு எங்களை விரட்டுறாங்க, சீமான் ஓடியா, இந்த பக்கம் நீரு அதாவது இந்த ஏரி குளங்களை எல்லாம் மூடுறாங்க, என்னன்னு கேளு, இந்த பக்கம் அது என்னன்னு கேளு, எல்லாத்துக்கும் சீமான் கேட்கறான், எல்லாத்துக்கும் சீமான குரல் கொடுக்க சொல்றீங்க. ஒரு கட்டத்துல எங்க அண்ணன் கூட வேடிக்கை கிடையாது, நான் என்ன டப்பிங் ஆர்டிஸ்டா, எல்லாத்துக்கும் நான் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, உனக்கு அழுகைன்னா உனக்கு வந்து விரல் துடைக்க கண் துடைச்ச விடுக்கு நான் வரணும், உனக்கு பிரச்சனைனா நான் வரணும். ஆனா ஓட்டு போடும்போது மட்டும் எப்படி அது அங்க மட்டும் மாறுது? என் அருமை சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காங்கிரஸ் கட்சியின், ஒரு காங்கிரஸ் மூத்த நிர்வாகியினுடைய மகன் நான். இன்றைக்கும் என்னுடைய தந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில துணைத் தலைவர். எனக்கு ஒன்னும் அவசியம் இல்லையே, இங்க வந்து தொண்டை தண்ணி போக கத்தணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்லை. எங்கள் அப்பா நடந்து ஒரு பெரிய பைபாஸே போட்டு வச்சிருக்காங்க. கார்ல ஏறினா நேரா அங்க போய் அதிகாரத்தை உட்காருவேன். நான் போன பதவி கொடுப்பாங்க, எப்ப போனாலும் கிடைக்கும், நான் கஷ்டப்படவே வேண்டியதில்லை. ஆனால் நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன். அது என் தந்தை அவரே நடந்து அவரே உருவாக்கியது. 50 ஆண்டு காலமாக, அரை நூற்றாண்டாக தன்னுடைய வாழ்க்கையை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்காக இன்றைக்கும் அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருப்பவர். நான் அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அவருடைய பாதை அது, அவருடைய பயணம். அவர் தனிச்சு எங்க குடும்பத்துல எங்க அப்பா தான் முதல் அரசியல்வாதி, நான் இப்ப 2வது. நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன். இது எனக்கான பாதை, நானே போட்டுக்கிட்டேன், நானே நடக்கிறேன், நானே இப்ப உருவாக்குறேன். நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 8 ஆண்டுகளா இருக்குது, படிப்படியாக வந்திருக்கிறேன். சிட்லப்பாக்கம் பகுதியில இருந்தேன், பகுதியிலே எனக்கு வாய்ப்பை வழங்கினார்கள். சிட்லப்பாக்கம் பகுதி செயலாளராக இருந்திருக்கிறேன். 5 ஆண்டு காலம் அங்கே செயல்பட்டு இருக்கிறேன். இப்ப தாம்பரம் தொகுதி பொறுப்புக்கு வந்திருக்கிறேன். இப்படி நானாக என் தந்தை எப்படி உருவாக்கினாரோ அவருக்கு இன்னைக்கும் நீங்க காங்கிரஸ் கட்சியில போனா, எங்க அப்பா போய் நின்னா எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன் அத்தனை நற்பெயரை வாங்கி வைத்திருக்கிறார். நான் எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னாருடைய மகன் இங்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, சீமானுடைய அந்த ஈர்ப்பு சக்தியை நீங்க தயவு செய்து
குறைச்சி மதிப்பிட்டுறாங்க. நிறைய பேர் குறைச்சி மதிப்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இல்ல நீ அப்படியே நினைச்சிட்டு நான் ஏறி ஏறி மெல்ல மெல்ல வருவேன். ஒரு நாள் திடீர்னு வரும்போது என்னது ஆட்சிக்கு வந்துட்டானா இருப்பா, அப்புறம் நீ நெஞ்சடிச்சு செத்து போய் இப்ப கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போ, நீ அடுத்தது நடக்கும், நீ பார்த்துக்கிட்டே இருங்க. என் அருமை மக்களே, உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை விட்டால் வேற வாய்ப்பே இல்லை என்று நான் கொஞ்சம் அதிகப்படியாக சொல்றேன்னு வச்சுங்களேன். ஏனென்றால் இந்த மக்கள் பிரச்சனைக்காக மக்களோடு நின்று மக்கள் மொழியிலே பேசக்கூடிய ஒரு அண்ணன் இருக்கிறார்னா அது நம்முடைய அண்ணன் சீமான் தான். இவர் எழுப்பக்கூடிய கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுதா? ஒரு பிரஸ் மீட்டை பாருங்க. ஒரு பிரஸ் மீட்டே அவர் பொதுக்கூட்டம்னு நினைக்கிறது இல்ல, அவர் பிரஸ் மீட்னு நினைக்கிறது இல்ல. ரெண்டுத்துக்கும் அவருக்கு வித்தியாசம் எல்லாம் தெரியாது. தம்பி இங்க பாருங்க, ஒரு கேள்வி கேட்டு அவன் திரும்பிட்டான்னு வச்சு, தம்பி என்ன பாருங்க தம்பி, இதுக்கு கேளுங்க தம்பி. அவன் ஐயோ ஏன்டா கேட்டான்னு ஆயிடும் அவனுக்கு. 1000 ரூபாய் 1000 ரூபாய் அவர் தான் கேட்கிறாரு. எங்க அண்ணன் தான் நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்கிறாரு. வெக்கம், மானம், சூடு, சொரண, திராவிடம் அது இதுன்னு பேசின அத்தனை பேரும் ஒரே ஒரு விளக்கம் சொல்லுங்கள். எங்க அம்மா கேட்டாங்களா, எங்க அக்கா தங்கச்சி கேட்டுச்சா, இல்ல எங்க தம்பிமார்கள் கேட்டாங்களா? தமிழ் புதல்வன் இப்போ அதாவது பெண்கள் வாக்க பறிக்கிறாங்களாம். மாதம் 1000 ரூபாய் படிக்கிற பெண்களுக்கு கொடுத்தாங்க. அடுத்தது இளைஞர்கள் பூரா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறான். அப்ப என்னடா செய்யறது? அவன் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு 1000 கொடு. தம்பி திருடுறவன் அவன் மட்டும் திருடிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை, அவனை திருடன்றான். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? மக்களாகிய நம்மையும் அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அவனுக்கும் காசு கொடு, இவனையும் கூட்டு கலவனையா மாத்து, வேலை முடிஞ்சு. அவ்வளவுதானே. இதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பணத்தை சம்பாதித்து பணத்தை வீசி எறிந்து மீண்டும் அதிகாரத்தை பிடித்து மீண்டும் அந்த பணத்தை வாரி குவித்துக் கொண்டு அதன் மீது அமர்ந்து கொண்டு எங்கள் அப்பா இப்படிப்பட்டவர், எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர், என்னத்தையோ உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என் அருமை சொந்தங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்க இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கவனிச்சு வாக்கு செலுத்துங்க. உங்கள் பிள்ளைகளின் கரங்களை தொட்டு தூக்கி விடுங்கள் கொஞ்சம் மேல. அடுத்த கட்டமா நம்ம எல்லா இடத்துலயும் இன்னும் கேள்விகள் கேட்கக்கூடிய இடத்துக்கு அங்கதான் போக முடியும். அப்பதான் இதை செயல்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய செய்திகள் இருக்குது, நேரம் குறைவாக இருக்கிறது. என் அருமை சொந்தங்கள், சிந்திச்சு செயல்படுங்க. மகாபாரதம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கிருஷ்ண பரமாத்மா அப்பப்ப வந்து போதனை சொல்லிக்கிட்டே இருப்பார். சிந்தித்து செயலாற்றுங்கள், சிந்தித்து செயலாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த சிந்தித்து செயலாற்ற வேண்டிய தருணம் நம் மக்களாகிய உங்களிடம்தான் இருக்கிறது. நீங்கள் தான் எங்களை இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டு வந்து விட்டிருக்கிறீங்க. இன்னும் மென்மேலும் மென்மேலும் கொண்டு போங்க. அந்த அதிகாரத்தை அடைய வேண்டும். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஒன்றுதான், ஆட்சி அதிகாரம் தான். அண்ணல் அம்பேத்கர் சொல்லிட்டாரு. அதை கொஞ்சம் என்டார்ஸ் பண்ணி எங்க அண்ணன் தான் சொன்னாரு. அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் பிறகு எதுவுமே வலிமை என் மக்களுக்கானதுன்னு சொல்லிட்டாரு. இங்க நாம் தமிழர் கட்சிக்காரன் பேசினாக்கா என்ன சொல்லிடுவாங்க? இவங்க தூய்மைவாதம் பேசுறாங்க, இவங்க வந்து மாற்று மொழியை பேசக்கூடியவர்கள் எல்லாம் விரட்டி விட்டுருவாங்க, சண்டை போடுவாங்க. இது போன்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான விவாதத்தை நான் வைக்க முடியுமா? என் அருமை சொந்தங்களே, நாளை உள்ளாட்சி மன்ற பிரதிநிதியாகவோ சட்டமன்ற பிரதிநிதியாகவோ அல்லது நாடாளுமன்ற பிரதிநிதியாகவோ நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இங்கே ஒரு தரமான சாலை அமைக்கின்றோம், குடிநீர் வசதி அமைத்து தருகின்றோம் என்றால் இந்த சாலை தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் போடுவோம், மாற்று மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த சாலை வராது அப்படின்லாம் பேசிட்டு இருக்க முடியுமா? அப்படி செயல்பட முடியுமா அமைப்புல? வாய்ப்பில்லை. என் அருமை சொந்தங்களை, இதை கிளப்பி விடுவான். அவங்க தெலுங்கர்களுக்கு எதிரானவங்க, இவங்க மலையாளிகளுக்கு எதிரானவங்க, இவங்க கன்னடர்களுக்கு. நம்பிடாதீங்க. நம்ம கோட்பாடு ஒன்றுதான். என் அருமை சொந்தங்களை, ஒன்னே ஒண்ணுதான். நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அருமையன் செந்தமிழன் சீமானும் சொல்வது, எல்லோரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக கூடி வாழுவோம், ஆனால் எங்கள் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லோரும் ஒன்னா நிற்போம், ஆனா நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. வாங்க, தொழில் செய்யுங்க, மகராசனா வாழுங்க, யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை. அரசியலை தன் வாழ்வியலுக்காக தன் சுயலாபத்துக்காக படைத்திருக்கிற அவங்க நிச்சயம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த வாழ்க்கை நிலையற்றது என்று சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் அவர்கள் சிந்தித்து பார்க்கணும். ரொம்ப எல்லா மனுஷருக்கும் இருக்குதுங்க,
எல்லா மனுஷனுக்கும் நோய்வாய்ப்பட்டு பேசும்போது எப்படி பேசுறான், நல்லா வளமா இருக்கும்போது பேசுறான், அதுவே இருக்கும். புரியுதுங்களா? மனுஷன் என்பவன் சாதாரண மனுஷன், அவனுக்கு எல்லா ஆசை பசங்களும் இருக்கும். கொஞ்சம் பணம் வந்துட்டாலே காலரப் பண்ணி போவான், இன்னும் கார்ல போனா இன்னும் கொஞ்சம் காலரப் பண்ணிப்பான். எல்லா காலரப் பண்ணி போனவனுக்கு ஒரே படுக்குதான், அது பாடை மட்டும்தான். அதை உணர்ந்து நாம் செயல்படணும். நான் தம்பி பாரதி சொன்ன கருத்தை நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். வயதிலே மூத்தவல்ல 60 வயதுக்கு பிறகு நான் பேசுற பேச்சுல உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். எந்த மதமா எந்த ஒரு தாண்மை ஈகோ சொல்றோம் இல்லையா, அதை விட்டுடுங்க தயவு செய்து. என்ன மதிக்காம இருப்பாங்க, பல நேரங்கள்ல மதிக்காம இருப்பாங்க. நம்ம அமைதியா போகலாம். அங்க பாக்குற தம்பி பாக்குற ஒரு நாள் ஒரு கூட்டம் நடத்தி முடிக்கிறதுக்கே நம்ம இடுப்பெலும்பு ஒடையுது. இத்தனை தமிழ்நாடு முழுக்க இப்பவே சுத்த ஆரம்பிச்சாரு என் தம்பி சீமானுக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு ஞாபகம் வச்சிருக்குங்க. அவருக்கு குடும்பம் இல்லையா? நீங்க நினைச்சிருக்கீங்களா அவரு முதலமைச்சர் ஆன உடனே அப்படியே பவனியோட கார்ல போவாருன்னு? அவர் முதலமைச்சர் ஆக்கி விடுங்க. என் தம்பி எங்க இருக்கிறான்னு பாருங்க. வேளாண்மை விவசாயத்துல உட்கார்ந்து இருப்பான். அன்னைக்கு பாரு தலப்பா கட்டின என் சீமான. அவர் ஒண்ணு சட்டசபையில உட்கார்ந்து இருக்க மாட்டாரு. அப்படியே சட்டசபையில் உட்கார்ந்தாலும் அவரை போல் ஒரு அரசியல் உரையை யாராலும் மாற்ற முடியாது. அதுக்குதான் பயம். எங்கடா இவன் பேசிடுறானே, பேசினா எல்லா கருத்தும் சொல்லிடுறானே. இந்த பக்கம் உலக வரலாறு பேசினா உலக வரலாறு சொல்றான், இந்த பக்கம் வந்தா இந்த கதையை சொல்றான், எல்லாமே சொல்லிடுறான். என்ன ஆகுமோ என்ற பயம். அதனால நம்மை புறக்கணிப்பதை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. நாம 10 பேர் 50 பேராக, 50 பேர் 100 பேராக, 100 300 பேராக, எத்தனையோ கருத்துக்கள் ஊடகத்துல வந்துட்டே இருக்கு, அவதூறுகள் வந்துட்டே இருக்கு. யார் வேணா இருக்கலாம். நான் சீமாவோட நிப்பேன். நீங்க எல்லாரும் உறுதியா எடுத்துக்கோங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஒன்னாடுவோம். போறா என் சீமா தப்பே பண்ணட்டா. அவன் நெஞ்சு கிழிய பேசுன பேச்சுக்கு ஒரு எண்ணம் கிடையாதுடா. அவன் பேசிட்டா இல்ல எனக்காக, அதுக்காக நிக்கிறேன்டா. என்ன சொல், மனிதன் என்பவன் பல ஆசாபாசங்களை உடையவன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசிங்கமான ஹிஸ்டரி இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு அசிங்கமான ஹிஸ்டரி இருக்கு. அதே மாதிரி வரலாற்று பூர்வமான ஆக்கமான ஹிஸ்டரி இருக்குது. உண்மை மனுஷனா இருந்தா அதாங்க. ஆசாபாசங்கள் எல்லாம் இருக்கு. என்னடா நீ அவதூறு பேசுற? எங்கடா அவதூறு பேசுவ? இன்னைக்கு பாருங்க, ஒண்ணுமே இல்லை. நாணயம் வெளியீடு சரி, வரலாற்றுல அருமையான கலைஞர் செய்த சாதனைக்காக நீங்க நாணயம் வெளியிடுறீங்க. 94 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டீங்க. ஆமா, முதலமைச்சரா இருந்துருங்க, நாணயம் வெளியிடுறீங்க. ஏங்க அந்த நாணயத்தை 10,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க? எவ்வளவு அறிவு பாருங்க உங்களுக்கு. 10,000 ரூபாய்க்கு அந்த நாணயம். இத்தனை லட்சம் சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. ஒரே நாள் இத்தனை லட்சம் சேர்ந்துன்னு வேற அது செய்தி வருது. அந்த நாணயத்தை கூட நாணயமாக பண்ண செய்ய தேவை. நீங்க நாணயத்தை கூட விற்கிறீங்கன்னா உங்க அப்பாவோட நாணயத்தையே நீங்க வித்தது மாதிரி. அது நாணயம் உடையவதால் அவர் நாணயமா? அந்த நாணயம் உடைய நாணயத்தை ஒரே நாள்ல போட்டு உடைச்சது என் அறிவில்லாத நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அறிவு இருந்தா இப்படி விற்க தோணுமாங்க? எப்படி அதை நீங்க வெளிப்படுத்த சொல்லணும்? இந்த நாணயம் இன்னைக்கு வாங்கினா 100 ரூபாய் நாணயங்க. அது எந்த நாடு என்று எனக்கு தெரியவில்லை. செய்தித்தாளில் படித்தேன். ஒரு தலைவருடைய நாணயத்தை அவங்களும் வெளியிட்டாங்க. அந்த வெளியிடும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா $10 வெளியிட்டாங்க. அது அயல்நாடு தான். $10 வெளியிட்டாங்களாம். ஏன்னா அந்த தலைவருடைய இது வந்து கொஞ்சம் ஏழைங்களாம் கூட வாங்கிடணும்னு சொல்லிட்டு 10 நாள் வெளியிட்டாங்களாம். இவங்க 100. சரி, 100 தான் வெளியிடுற, எப்போது வரதானே போகுது, வரட்டும், இல்லைன்னு சொல்ல. அந்த 100 எதுக்கு வியாபாரமாக்கின? அப்பவே உங்கள் நாணயம் தோற்று விட்டது. நீங்கள் நாணயமும் கிடையாது, உங்களுக்கு நாணயத்தை சேர்க்கறது மட்டும் தான் தெரியும். அதனால இந்த நம்முடைய வரலாறு, தமிழுடைய வரலாறு இன்று நேற்று அல்லங்க. மாப்போசி தொடங்கி, தேவமேவ பாவான தொடங்கி, மறைமலடிகள் தொடங்கி, திருவிக்கா தொடங்கி, பத்திமார் கலைஞர் எல்லாருமே போராடி போராடி தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. என்னங்க உங்களுக்கு வருத்தம்? நவம்பர் 1 1958 தமிழ்நாடு உதித்த நாள். மெட்ராஸ் ஸ்டேட்ட ஆந்திரா போராடி, ஆந்திரா தான் போராடிச்சு, தனித்தனி மாநிலமா பிரியணும்னு போராடிச்சு. அதுக்கு அவங்க பல உயிரிழப்புகளை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் மொழிவாரி மாநிலங்கள் பிரியுது 1958 நவம்பர் 1. நீ ஏன் மாத்துறத? பார்த்து கொள்ளுங்கள். அவன் நம்மவனாக இருந்தா மாற்ற மாட்டான். அவன் அயலவனாக இருப்பதால் காரணமா
அவங்க தெலுங்காக இருப்பதன் காரணமாகத்தான் தெளிவாக தமிழுடைய ஒவ்வொன்றையும் மாத்துறாங்க. நம்ம தம்பி சீமானன் தான் இன்னைக்கு சொல்லியிருப்பாரு, தைப்பூச விழா ஏன் நீங்க காணொலி காட்சியில் தொடங்கி வைக்கிறீங்க? ரத்தம் தமிழ் ரத்தம் இல்ல, வந்தா கிண்டல் பண்ணுவான்னு தெரியும். ஏன்னா திராவிட கட்சி இன்னைக்கு முருகனை தூக்கி வருது. என் தம்பி சீமான் தூக்கின முருகனை இன்று நீங்கள் தூக்க வைத்தது என் தம்பி சீமானுடைய வெற்றி. இங்க பொதுமக்கள் இருந்தா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு நல்லதும் உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் என் தம்பி தொண்டைக்கிழியை பேசதான் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய ஒரு ஆதரவை என் தம்பி சீமானுக்கு நீங்கள் 2026 தர வேண்டும். உங்களை வேண்டி விரும்பி பொதுமக்கள் இங்க வந்து உங்களை வேண்டி விரும்பி கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். உங்களால் 50 பேர் 60 பேர் சேரட்டும். இன்னைக்கு நேரத்தில் என்ன கேட்குறாங்க, அம்மா 36 லட்சம் ஓட்டுலாம் சும்மா இல்லைம்மா, நான் என்னுடைய பாராளுமன்றத்தில் 82,000, அம்மா 82,000 வாங்குனீங்க, அது உங்களுக்கானது இல்லைம்மா, உங்க சீமான் சொல்றீங்களா அவருக்கான ஓட்டுன்னு. எங்களுக்காக தெரியாமையாங்க அந்த கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிறோம் அப்படின்னு. அதை கூட நம்மகிட்ட வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு, உங்களுக்கானதுல இல்லைம்மா, அது எனக்கானது இல்லை என்று சொல்றேன். ஒரு பிரபலங்களாக ஜொலிக்கின்ற ஜொலிப்பு அல்ல என் தம்பி சீமான், வாய்மையும் அன்பும் தமிழ்நாட்டு மக்கள் மீது பேரன்பும் தமிழ் தேசியத்தின் மீது அன்பும். நான் கேட்கிறேன், இந்த திராவிட கட்சிகளை ஐயா வைகோலிருந்து ஐயா வீரமணி ஐயாலிருந்து எல்லாரையும் கேட்கிறேன், நீங்களும் தான் அப்படியே இலங்கைக்கு சொந்தக்காரன்னு சொல்றீங்களே, ஆமை ஆமை ஆமைன்னு போட்டு எங்களை அவதூறு பேச்சை கிளப்புறீங்களே, ஒருத்தனுக்கு துணிவு இருந்தா நான் கேட்கிறேன், இலங்கையிலே மட்டும் அந்த பேச்சை நிறுத்திவிட்டு வந்து இங்க ஏன் ஒரு தமிழ் தேசியத்தை அதை கொண்டு வரக்கூடாது என்ற நிலையில நீங்க யாராவது நினைச்சு பாத்தீங்களா? அது உங்களால முடியாது. ஏன்னா நீங்க கலப்புனால உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் தேசியத்தை படைக்கணும்னு தோணல. ஆனா என் தம்பி தமிழ் தேசியம் படைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோணுது இதெல்லாம் நடக்கிற கதையா? எங்க இருந்து வருது? ஆந்திரால வரும்போது ஆந்திராக்கார அவன் மொழியில தான் பேசுவான், அவன் மொழியில தான் எழுதுவான், அவன் மொழியில தான் படிப்பு இருக்கும், அவன் பள்ளி படிப்பு வரைக்கும் அவன் மொழி தான். கர்நாடகாவில் போனா பள்ளி படிப்பு வரைக்கும் அவன் மொழி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் வேற மொழி? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அயல் மொழி? ஏன் தமிழ்நாட்டின் பாடப்புத்தகங்கள் அனைத்து பாடப்புத்தகங்கள் ஏன் நம்முடைய படைப்புகள் எதுவுமே நம்ம கிட்ட படைப்பு வரல? ஏன் நம்முடைய படைப்புகள் எதுவுமே வரல? எந்த ஒரு கண்டுபிடிப்பு நம்ம பசங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் அயல் மொழி? நம்ம பையனுக்கு தமிழ் மொழியில கத்து தந்து பாருங்க, வேதியில நம்ம பையனுக்கு பொறியியல தமிழ்ல கத்து தந்து பாருங்க. 2 ஆண்டுகள் பொறியியல் படிக்கிற மாணவன் அந்த ஆங்கிலத்துக்கே திணறான். நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க உங்க பையனை பொறியியல் படிக்கணும் அது படிக்கணும்ட்டு. அவன் என்ன படிக்கிறானோ படிங்க, வாழ்க்கை வேறு படிப்பு வேறு என்பதை சொல்லிக் கொடுங்கள். வாழ்க்கை என்பது ஒண்ணுமே இல்ல. வெளியில போக சொல்லுங்க, வெளியில போய் பாடுறான், டே ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருப்பான், அவன் ஊனமுட்டு இருப்பான், அவன் என்ன மாதிரி பண்றான்னு போய் பாடுறான். ஓ ஊனமுற்றத்துல இவ்வளவு வருத்தம் இருக்கிறதோ, நான் ஊனம் இல்லாமல் இருந்தேன் பெருமை கொள்டா. ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிட்டு வேர்த்து போவாரு, அவர் ஆட்டோ போட்டு வேர்த்து போறாரு, அப்பா நம்மள அழகா வண்டியில கூட்டு போறாரு, ஓ அப்படி போலாமா, நம்ம அப்பா நம்ம பாதுகாப்பா வைக்கிறாரு. இதை சொல்லிக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. வயிறு வளர்க்க சொல்லிக் கொடுக்காது, எப்படியும் வயிறு வளர்ந்துரும். ஏன்னா 3 வேளை சாப்பாடு கேட்டுரும், அது எப்படியோ அது போட்டுருவோம். ஆனால் இங்க வளர்க்கணும் இல்லைங்களா இந்த கல்வியை வளர்ப்பதுதான் என் தமிழுடைய சீமானுடைய சொற்பொழிவு. எதை நினைச்சு பாருங்க, வேந்து போறேன். கல்லூரி பேராசிரியர் நாங்க 32 வருஷம் என்ன பணி அனுபவம், 32 வருஷம் தமிழ்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்று வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் வேற. இந்த பதவியெல்லாம் வந்துட்டு பிறகு கூட நாம என்ன பண்ணோம், இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணலையே என்று நான் தம்பி சீமானை பற்றி வியக்கிறேன். எனவே பல அவதூறுகள் வருது, கட்சி சார்பா வருது, கட்சிக்குள்ள இருந்து வருது, எதை கிடைக்கும்னு பாக்குறான். அதாவது அவன் புனிதனா இருக்க மாட்டான், நம்மளை மட்டும் ரொம்ப புனிதமா இருக்க சொல்றான். அவன் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற நம்ம சகோதரி வந்திருக்காளா கட்சியில ஒரு பொண்ணு, பாராட்டுங்க. சகோதரன் வந்திருக்கானா பாராட்டுங்க. வேண்டி விரும்பி கற்றுக்கொள்கிறேன், பொறுப்பிலே இருப்பவர்கள் கட்டாயம் பாராட்டுங்கள். சின்ன மகிழ்ச்சி தாங்க, சின்ன மகிழ்ச்சி தான். நல்லா பண்ணப்பா, எல்லாம் ஒண்ணு ஊர் கூடி தேடி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறான் அந்த காலத்துல. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஊர் கூடிதாங்க தேர் இருக்க முடியும். இந்த தமிழ் தேரையும் ஊர் கூடிதான் இயக்க முடியும். அதை நம்ம நான் தமிழர் நினைச்சு வர்றவனே கொஞ்சம் தான். அவன் பாவம் அன்றாட பாடுபட்டு ஒரு நாளைக்கு எங்க வேலைக்கு போட்டு எங்க ஓடி வந்து நிப்பான். நீங்க தலைவர் பந்தா பண்ணிக்கிட்டு நீங்க உட்காந்துருப்பீங்க ஒரு சீட்ல. அவன் வந்து வேலை பார்க்கணுன்றதுக்கு அவன் உங்களுக்கு வீட்டு வேலைக்காரன் அல்ல, அவன் சீமானுக்கு வேணா வேலைக்காரன். அணைச்சுப்போங்க. எனக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்ப நினைச்சிட்டேன் அப்படிதான். இனி என்ன கூப்பிடு, நீ கூப்பிட்ட நான் வந்தேன், கூப்பிடல கவலைப்பட மாட்டேன். எங்க நான் எழுதிட்டு இருப்பேன். ஒண்ணும் இல்லைங்க வாழ்க்கையில, புரியுதுங்களா? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தனி மனுஷனையும் வாழ்த்துக்கிட்டே இருங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வந்தியா தம்பி, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை பெருசா போகும். உன்ன மாதிரி யாரும் கிடையாது. என்ன கெட்ட பழக்கம் வச்சிருக்கியா, சிகரெட் பிடிக்கிறியா தம்பி, நம்மதுல அதெல்லாம் கிடையாது. விட்டுவழி பிடிக்கிறியா, விட்டுவழி சொல்லுங்க. உங்களால அவன் கேட்பான். எப்ப சீமான் பேச்சு கேட்ட இங்க வந்து உட்காந்தானோ உங்களால அவன் கேட்பான், கட்டாயம் கேட்பான். சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சின்னா பெண்கள் நன்றாக வரலாம், கூட்டத்துல கூட புகுந்து வரலான்ற தன்மை நீங்க எப்ப நிரூபிச்சிட்டீங்களோ இதெல்லாம் சாதாரணம். நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு பெண்ணு வந்து வெளிப்படையா அந்த உடம்பு படாம போகிற துணிச்சல் ஒரு பெண்ணுக்கு வருதுன்னு நீங்க எப்ப நிரூபிச்சீங்களோ அப்பொழுதே நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் ஆடவர்களே, அப்பொழுதே வாழ்ந்து விட்டீர்கள் என் தம்பிமார்களே. பெருமைப்பட்டுக்கோங்க, கால்வெட் பண்ணிக்கோங்க. உங்க உழைப்பை மீறி, உங்களுடைய வேலையை மீறி தம்பி பாரதி சொன்னது போல எங்களை நேர்ந்து விட்டு தானே, அது மாதிரி சீமான நேர்ந்து விட்டு தானே, நேர்ந்து விடவில்லை. ஆனால் நாம் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு புரிய வைக்க பாடுபட்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், மக்கள் மீது வெறுப்பு காட்டாதீர்கள். மக்கள் பாவம், அவ்வளவுதான். மக்கள் பாவம், ரொம்ப பாவம். அன்றாடத்துக்கே அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்பட வச்சுட்டாங்க, காவல்துறையை கஷ்டப்பட வச்சுட்டாங்க, ஆசிரியர்களுங்க, இடைநிலை ஆசிரியர்கள் என்ன பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்வோம் வந்தது ஆட்சி. இந்த ஆட்சி தன் தேர்தல் அறிக்கையிலே பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்வோம் சொல்றதுக்காக ஓய்வு பெற்ற பெண்கள் அந்த பங்களிப்பு ஓய்வூதியம் வாங்காம இருக்காங்க. எங்கேயாவது ஒரு ஓய்வூதியத்தை கொண்டு வந்துருவான்ட்டு முடிய போதுங்க ஆட்சி. 18 மாசம் தான் இருக்க, முடிய போகுது. இன்னும் இருக்க பங்களிப்பு ஓய்வு திட்டம் என்னாச்சு? இடைநிலை ஆசிரியருடைய பதவி மூப்பு என்னாச்சு? அந்த கொரோனா காலத்திலே பதவியை அமர்த்திய செவிலியருடைய பணிமூப்பு என்னாச்சு? ஒப்பந்த குளித்தவருடைய பணிமூப்பு என்னாச்சு? எத்தனை போக்குவரத்து ஓய்வூதியம் என்னாச்சு? திடீர்னு இப்ப தேர்தலுக்கு முன்னாடி அப்படியே வேஷம் கட்டி வருவாங்க. ராஜாதி ராஜ மகன் வந்து பல அறிக்கைகள் விடுவாங்க. நம்ம மக்களை வந்து அப்படியே போட்டு ஓட்டு போடுவாங்க. அவங்க மனசை நினைச்சு மாற்ற வேண்டி நமக்கு இருக்கிறது. அந்த மாற்றக்கூடிய பாதையிலே நம் தம்பி சீமான் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன விஷயத்த, அதாவது அப்படியே மேல ஏறுற மாதிரி இருக்குங்க, அப்படியே இழுக்கிறான். அப்படியே மேல ஏறுற மாதிரி இருக்கு, அப்படியே இழுக்கிறான். இதுதான் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. தமிழர்கள் தன் இனத்தை மறந்த சாபக்கேடு. எனவே இன்னைக்கு உறுதி எடுத்துப்போம். இங்க கூடியிருப்பவர்கள் உறுதி ஏற்றுக் கொள்ளுங்கள், இங்க பார்வையற்றவர்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். என் பிள்ளைகளுக்கு நான் தமிழ் தான் பெயர் வைப்பேன், முடிந்தவரை அது செங்கொடியாக இருக்கும் என்று, பெண் பிள்ளையாக இருந்தால் செங்கொடியாக என்று உறுதி ஏற்றுக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்க தமிழ்ல பேர் வைக்க சொல்லுங்க. என்ன ஆயிடும் தமிழ்ல பேர் வைக்கட்டா அப்படின்னா, ஒரு நாள் நீ தமிழ்நாட்டுக்கு உரியவன் அல்லன்னு செருப்ப கட்டி ஒருத்த அடிப்பான். அன்னைக்கு உன்னை காப்பாற்ற போறது உன் பேர் தானே தவிர தேன்மொழியும் செங்கொடியும் காயல்மொழியும் கனிமொழியும் தான் காப்பாற்ற போறால தவிர செங்கட்டுவனும் சேரன் செங்கட்டுவனும் பாரியும் தான் காப்பாற்ற போற தவிர நான் பாரியின் பேர் வச்சிருக்கேன்டா, நான் பாவேந்தன் பேர் வச்சிருக்கேன்டா, நான் செங்கட்டுவன் பேர் வச்சிருக்கேன்டா, நான் தமிழன் தான் அடையாளப்படுத்தணுங்க. அடையாளப்படுத்தணும், கல்வெட்டு அடையாளம் இல்ல, அடையாளப்படுத்தணும். இல்லட்டா தூக்கி அடிச்சிருவாங்க. தம்பிதான் சொல்ற மாதிரி இலங்கைக்காவது தமிழர்களுக்காவது இங்க வந்து அகதிகள் முகாம் சேர ஒரு இடம் கிடைச்சது. நீ எங்க போவ? தமிழனாக இருக்கிற நீங்கள் எங்கே போவீர்கள்? சத்திய வார்த்தை அது. யார் மறைந்தாலும் இந்த கொடுமை தமிழ்நாட்டில் நடந்துவிடக்கூடாது. அந்த உணர்வு எழுப்புவதுதான் நம்ம ஒவ்வொருடைய நோக்கமாக இருக்கிறது. அதுக்கு பிறகு நம்ம வச்ச கொள்கையெல்லாம் பெரிய விஷயம். அந்த கொள்கையெல்லாம் புரியுமானே தெரியல எதிர்கட்சிகளுக்கு. ஒவ்வொன்றையும் நம்மை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. வைபோகமா நடக்குது. சேகர் பாபு அப்படியே பாட்டு அப்படியே முருகா 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 முருகான்னு சேகர் பாபு ஜால்ரா பட்டு இருக்காரு. பாத்தீங்களா காணொலியில? போடுற நிகழ்ச்சி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். முருகனுக்கு போட வச்சல
அவங்க தெலுங்கு கூட்டத்தை, அதுவே பெரிய வெற்றிடா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தட்டுக்கடா முருகனை உணர்வை எழுப்பி விட்டோம். யாருக்கு? நாம் தமிழர் கட்சிகள்ல எதிர்கட்சிக்கு ஏற்படுத்தணும். இந்த ஆந்திர ஆளுங்க தமிழ்நாட்டுல தைப்பூசத்தை கொண்டாடட்டா, அவ்வளவுதான் சொல்லி முருகனை கொண்டாடட்டா, இனி கிடைக்காதோ நமக்கு ஆட்சி என்ற பயத்தை என்ற அந்த நிலையை ஏற்படுத்தியதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய உரை. தைப்பூசம் எவ்வளவு வெக்கக்கேடா இருந்திருக்கும் பாருங்க. தைப்பூசம் என்னென்ன வேங்க, என்னென்ன மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை உண்டுங்க, என்னது சரஸ்வதி பூஜைக்கு விடுமுறை உண்டுங்க. சரஸ்வதி பூஜை விஜயதசமில நம்முடைய பண்டிகை நினைச்சிருக்கோம். அதெல்லாம் உருவாக்கப்பட்ட பண்டிகை. நாம எப்பவுமே உழவுதான், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் தான். நாம தலைப்பொங்கல் வைத்து விட்டு மாட்டு பொங்கலை மாடை தெய்வமாக பார்த்தவர்கள் நாம். அதனால நம்ம விழா அதோட முடியுது. இங்க சரஸ்வதி பூஜைக்கு விழா, கிருஷ்ண ஜெயந்திக்கு விழா, கவர்மெண்ட் ஹாலிடே, அரசு விடுமுறை. தைப்பூசத்துக்கு இல்ல, தைப்பூசத்துக்கு இல்ல. போன அதிமுக ஆட்சியில கோரிக்கை வைத்து என் சித்தப்பா கோவம் வருது, என் சித்தப்பா செஞ்சான்ல, தைப்பூசத்துக்கு விட்டான்ல, அதிமுக விட்டான்ல, சித்தப்பான்னு கொஞ்சம் கொஞ்சுவண்டா, அவன் தமிழன்டா, புரியுதுங்களா? அதனால கொஞ்சுவண்டா, கொஞ்சிப்போம், சண்டை போட்டே. நீ போ இன்னைக்கு உன்னை தைப்பூசில கொண்டாடாச்சுல, அது பெரிய திருப்தி. அந்த காணொலியை தயவு செய்து பார்த்து அவர் ஜாகிரபாக இருக்கும். இனிய ஆளால் தமிழை போற்றுங்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு எனக்கு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய தாய் தமிழ் உறவுகளே, இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பேசுறோம். எல்லாம் அது 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு அம்மா வரைக்கும் பிச்சு மேய்வாங்க. நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. கொள்ளந்தரில் ஊசி விற்கிற மாதிரி தான் அது. மிகுந்த சிரமம். எல்லாருமே கருத்தியல்வாதிகள், எல்லாருமே அறிவு சார்ந்தவர்கள், எல்லாருமே தெளிந்த புத்தி கொண்டவர்கள். அந்த சைதை ஜாகிர், அப்புறம் இந்த ஒருத்தன் கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஈத்திர கூட்டம் கிடையாது இது. இந்த காவல்துறை உட்பட அனைவரும் தயவு செஞ்சு இதை குறிச்சிங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க மைக்கை பிடிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அம்மா பேச்செல்லாம் கேட்டு சத்தியமா வியந்துட்டேன். இப்படியா ஒருத்தங்க எவ்வளோ 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 ஆழமான கருத்து, எவ்வளோ தெளிவான பேச்சு. எந்த கட்சியில தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தேடி பாருங்க, எந்த கட்சியில இப்படி ஒரு சிந்தனையாளர் இருப்பாங்க, இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருப்பாங்க, இப்படி ஒரு தெளிந்த கொள்கையோடு இருப்பாங்க. எல்லாம் அக்கா உட்பட, நம்ம சிவசுப்பிரமணியம் உட்பட, நம்ம வழக்கறிஞர் உட்பட மேடை ஏறினா எல்லாருமே தலைமை கழக பேச்சாளர் தான். ஒவ்வொருத்தரும் அப்படி இந்த கட்சி மட்டும்தான், இந்த மனிதர் மட்டும்தான் இப்படி ஒரு பெரும் படையை உருவாக்கி இருக்காரு. அதற்கே பெரிய சந்தோஷம். இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எளிதில் கடந்தும் போக முடியாது. எனக்கு நான் அறத்தமிழ் மக்கள் பேரவையினுடைய அமைப்பாளரும் கூடமா, நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கேயுமே ரொம்ப பேசுறவங்க இருக்கிறதுல நான் பேச மாட்டேன். இங்க என்னை கூப்பிடும் போதே பயந்துட்டு தான் இருந்தேன். எல்லாமே இவங்க பேசிடுவாங்களே, கடைசியா வேற நம்மளை பேச விடுவாங்களே, என்னடா பேசுறேன்னு. அப்படி ஒரு நல்ல செங்கோடி இந்த இனத்திற்காகவும் இதே காஞ்சிபுரத்துல வாழ்ந்தவங்க, ஒரு மூவர் விடுதலைக்காக தன்னுடைய உயிரை இழந்தவங்க. இந்த செங்கோடியை பத்தியான வரலாறு கிடையாது. ஆனா பாடப்புத்தகத்துல எம்ஜிஆர் வரலாறு, ஜெயலலிதா வரலாறு, கருணாநிதி வரலாறு விளங்குமா இந்த நாடு? எம்ஜிஆர் இந்த பாட்டுக்கு வாய் இசைத்தார், ஜெயலலிதா இந்த பாட்டுக்கு நடனமாடினார், கருணாநிதி இந்த வீட்டில் இங்கே சென்றார். இத படிச்சா இந்த தமிழ் சமூகம் உருப்படுமா? எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாவே இன உணர்வோ மொழி உணர்வோ இல்லாமாக்கி மக்களை நடுத்தரல நிற்கக்கூடிய வேலையை செஞ்சதுதான் இந்த திராவிட இயக்கம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த கூட்டத்திலிருந்து ஒரு தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு புதிய அது ஏற்கனவே இருந்ததுதான்.
தமிழ் தேசியம் வந்து ரொம்ப காலமா இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம அருண் பாரதி எல்லாம் பாருங்க, சிவசுப்ரமணியம் எல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு கதாநாயகன் மாதிரி இருப்பாங்க. நான் ஒருத்தன் தான் கொஞ்சம் சுகர்ல இருக்கிறேன், பிரச்சனை அது ஒன்று தான். ஆனா எல்லாம் அவ்வளோ அழகா இருப்பாங்க. அவ்வளோ அண்ணனம் போலவே அவங்களும் வந்து ஒரு ஒரு தெம்பா இருப்பாங்க. நான் ஒரு என்னெல்லாம் மாநில ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்காருன்னா, ஒரு வட்ட செயலாளர் பதவி திமுக வாங்கன்னா பல லட்சங்கள் செலவு பண்ணணும். என்ன மாநில ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் வந்து பொறுப்பு கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன்னா எல்லாருக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் எளிய பிள்ளைகள் தானடா வரட்டும்னு சொல்லி எல்லாருக்குமான ஒரு அங்கீகாரம் வரணும், அவர்களை வந்து பொது இடத்துல கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு மெனக்கெடுதலை வந்து அண்ணன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே வந்து இந்த இது நம்ம வீடு மாதிரி. இங்க வர்றது எப்படி இருக்கும்னா, நாம் தமிழர்ல இருப்பவர்கள் எப்படின்னா ஒரு அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஒரு உறவு போல தான் நம்ம இருப்போமே தவிர, இது வேற ஆளோ வேற பகையாளி ஒன்று ரெண்டு இருக்கும், அது வேற. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மனிதர்களும் இங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த இனத்திற்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உழைப்பதற்காக மட்டுமே பிறவி எடுத்தவர்களாகத்தான் இந்த கட்சியில இருக்கிறார்கள். அன்பு கொண்ட பெரியோர்களே, மீண்டும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எங்களை விலைக்கு வாங்கவே முடியாது. விலை மதிப்பற்றவர்கள் நாம் தமிழர் கட்சியினர். எங்களை நீங்க லேஸ்ல எடை போடவும் முடியாது. ஒவ்வொருத்தரும் இங்க செங்கோடி தான், ஒவ்வொருத்தரும் இங்க பிரபாகரன் தான், ஒவ்வொருத்தரும் இங்க கிட்டு தான், ஒவ்வொருத்தரும் இங்க அண்ணன் சீமான் தான். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த கட்சியில இருக்கிறவங்க. நீ டக்கர் அடிச்சு பாரு. ஒன்னு ரெண்டு பேர் போயிருப்பான், அந்த பெயிண்ட் வியாபாரத்துக்காக போயிருப்பான் ஒருத்தன், அதை விட்டுருவோம், அது எல்லாத்துலயும் இருக்கக்கூடியதுதான். ஆனா இந்த கட்சியில் இருக்கிறவன் அசைக்க கூட நாம் தமிழர் கட்சியில இருந்து கூட நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டோர் பாசறின்னு தனியா ஒண்ணு ஆரம்பிச்சு எங்கேயும் நடக்காதுங்க. இது அப்படி ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு விளக்கப்பட்டவர் சொல்லிட்டு இதை விட அதிகமா கட்சியில் இருக்கிறவங்க விட அதிகமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த மண்ணையும் மக்களையும் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் தான் நான் சொல்றேன், இதுதான் கடைசி வாய்ப்பு. இந்த நாம் தமிழரை நீங்க இழந்தீங்கன்னா உங்களுக்கான தலைமுறை அழிஞ்சு போகும். சீமான் போன்ற ஒரு மாமனிதனை நீங்க இழந்தீங்கன்னா உங்க சந்ததி தான் வருத்தப்படும், உங்களுடைய தலைமுறை தான் வேதனைப்படும். எல்லா விதத்திலையும் வந்து இந்த மக்களுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் அண்ணன் வந்து தெளிவுபடுத்திட்டே இருக்கிறாங்க. அவர்கிட்ட பேசுங்க. ஆக அப்படியா பதநீர் இனிக்குது அதுல வந்து சக்கரை போட்டீங்களான்னு கேட்கிற முட்டாள் கிடையாது ஸ்டாலின் மாதிரி, முட்டாள் கிடையாது எங்க அண்ணன். ஒரு 5 நிமிஷம் அம்மா பேசினாங்க, இவ்வளவு நேரம் பேசினாங்க, ஒரு குறிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அடிச்சு நொறுக்குறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது, உன் கட்சியில யாரா இருக்கா, வண்ணை தேவகி தான் இருக்கா. இந்த மாதிரியான ஒரு கொள்கை தெளிவான ஒரு தாய்மார்களும் பார்த்தா அம்மா வணக்கமான்னு சொல்லக்கூடியவர்களும் எந்த கட்சியில இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இல்ல இந்தியால சொல்லுங்க. இப்படிதான் எங்களை வந்து அரசியல் வகுப்பெடுத்து எங்களை தொடர்ந்து ஒரு சின்ன ஒரு குறுஞ்செய்தி போட்டா அடுத்த 10 நிமிஷத்துல திரும்ப பதில் கொடுப்பாரு. அவருக்கு இருக்கக்கூடிய 1000 பிரச்சனை. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கு. அமெரிக்கால இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியால இருக்கு, உலக நாடுகள் முழுக்க நாம் தமிழர் கட்சி இருக்கு. ஒவ்வொருத்தங்கிட்டையும் அந்த மனுஷன் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு தன்னுடைய கட்சியை இந்த இயக்கத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக அவர் பாடுபட்டு இருக்காரு. ஆனா நான் ஒரு செய்தியை போட்டேன்னா அடுத்த 10 நிமிஷத்துல ஒரு பதிலை போடுவார். எப்படி அந்த மனிதனுக்கு நேரம் கிடையாது, எப்ப தூங்குவாரு, எப்ப எங்க அண்ணியை பார்ப்பாரு, என்னன்னே தெரியல, ஒண்ணுமே புரியுது, எப்படிதான் இப்படி இருக்காருன்ட்டு. அதனால அருமை பெரியோர்களே, மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். உலகத்துல ஒரு அயோக்கியம் உண்டுன்னா அது கருணாநிதி கருணாநிதி கருணாநிதி. இத உங்க இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுதி வச்சுங்க. அவனை மாதிரி ஒரு அயோக்கியம் உலகத்திலே கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பிறந்தது கிடையாது, இதுக்கு அப்புறமும் பிறக்க போறது கிடையாது.
அருமை காவல்துறையினர் இதை அடிக்கோடிட்டு குறித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கருணாநிதி போன்ற கயவன் இதுவரை இந்த மண்ணில் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. முத்துக்குமாரனுடைய மரணத்தின் போது ஜனவரி 30ஆம் தேதி அவர் சாஸ்திரி பவனுக்கு முன்னாடி தீ குளிச்சு இறக்குறாரு. இவன் ஒரு பிள்ளைய பத்தி வச்சுக்கிறான் அழகிரின்னு சொல்லிட்டு, ஒரு விளங்காதவனை. அவன் மந்திரியா வேற இருந்தான். பாராளுமன்றத்தில் கொட்டாய் விடுறது கூட வாய் திறக்காதவன் யாருன்னா அவன் அழகிரி. எந்த பதிலும் அவன் பேசுனது கிடையாது, எந்த கேள்வியும் கேட்டது கிடையாது. இன்சியல் ப்ராப்ளத்துக்காக வந்தவன் அம்மா உட்கார வச்சிருக்காங்க மிச்சர் தின்றதுக்கு. அவனுடைய பிறந்த நாளுக்கு முத்துக்குமாருடைய மரணத்தை வயிற்று வழியில செத்து போனாருன்னு சொல்லி கொச்சைப்படுத்தின கயவன் தான் கர்நாடகா. பார்வதி அம்மாள மலேசியால இருந்து மருத்துவமனைக்கு வரும்போது, ஏண்டா பிச்சைக்கார நாய, இந்த மண்ணுக்கு உனக்கு என்னடா வரலாறு உண்டு? நீ அந்த அம்மாவை இங்க இந்த மண்ணில் இறங்க விடாம அப்படியே இன்னொரு பிளைட்டை பிடிச்சி அனுப்பி வச்சேன். அன்னைக்கு வைகோ கண்ணீர் வெடிச்சாரு. நான் அப்ப மதிமுக இருந்தேன். பழநெடுமாறு கண்ணீர் வெடிச்சாரு. வைகோ கண்ணீர் வடிச்சு கதறாரு, இப்படி ஒரு வேலையை பண்ணலாமான்ட்டு. இன்னைக்கு அவருக்கு ஸ்டாலினுக்கு எங்கன்னா கொஞ்சம் ஒழிவிருச்சுன்னா தொடச்சு விடுற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. நானும் மதிமுக இருந்தவன், 8 ஆண்டுகள் மதிமுக பயணப்பட்டவன். அவ்வளோ ஒரு கேவலமா ஒரு உண்மையை பேசணுன்ற எண்ணம் கூட இல்லாம செங்கோடிலாம் இப்ப யாருன்னு வைகோக்கெல்லாம் மறந்துருக்கும், சூபைக்கெல்லாம் மறந்துருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னா கனிமொழி தான். மற்றபடி ராஜாத்தி, துர்கா ஸ்டாலின் இது போன்றவர்கள் தான் தெரிவாங்களே தவிர, இந்த மாதிரியான மொழிக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்தவர்களை எல்லாம் அவர்கள் துளியும் திரும்பி பார்ப்பதும் கிடையாது, யோசிப்பதும் கிடையாது. ஆனா நாம் தமிழர் இந்த விஷயத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியில், மறதி என்பது மக்களுக்கானது, ஆனா அதை தொடர்ந்து நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக எங்க கை காசை போட்டு ஒரு துண்டறிக்கை கிடைக்குமா உண்டா? இங்க தலைமை வரவேற்புரை முன்னிலை அவர்களே இவர்களேன்னு சொல்லிட்டு திமுக கூட்டத்தில் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசுவான். முழுக்க முழுக்க அவனுடைய பேரை வாசிப்பான். அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்டுக்கே வருவான். ஆனா இங்க அப்படி கிடையாது. அவர்களை இவர்களையெல்லாம் எதுவுமே கிடையாது. நேரடியா செய்தி தான். நாங்க ஒரு ஒரு புதிய ஒரு அரசியல் களத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக களத்தில் நிற்கிறோம். உங்களுக்காகவும் எதிர்கால தலைமுறைக்காகவும் உழைத்து கொண்டிருக்கிறோம். அம்மா சொன்னாங்க அந்த தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபான்னு சொல்லிட்டு. என் பையன் என்ன சொன்னாப்பா, 1000 ரூபாய் பத்தாதுப்பா, 2000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்கப்பா முதலமைச்சரை சீமான் பெரியப்பாட்ட சொல்லி அறிக்கை. எதுக்குடான்னு 2000 ரூபாய் கொடுத்தா நெட்ல அதிகமா சீமான் பெரியப்பாவை பத்தியான செய்தி அதிகமா போட முடியுமா? அவன் எப்படி யோசிக்கிறான் பாருங்கம்மா. நான் என்னடா சொல்றேன், அந்த மாதிரி நீங்க உங்க ஆயுதத்தை தான் தலைவர் பிரபாகரனுக்கு எங்க இந்த ஆயுதம் வந்துச்சு? நீ கொண்டு வந்த ஆயுதத்துல அவர் புடுங்கினாரு, அதை வச்சுதான் திருப்பி அடிச்சாரு. அதே போல நீ 1000 கொடு 2000 கொடு, இந்த 1000 2000 வச்சுட்டு உன்னை ஓட ஓட விரட்டல இந்த மான தமிழனுக்கு பிறகு உங்களுக்கு எங்களுக்குமான பகை உண்டு. 7 தலைமுறை ஆனாலும் உங்க கருவை கருவறைக்காம நாங்க ஓய மாட்டோம். கோபாலபுரத்தை கொல்லாம உங்க அட்டகாசத்தை ஒழிச்சு கட்டாம ஒரு தமிழனுக்கான வாழ்வு என்பது முடியவே முடியாது. நீ எழுதி வச்சுக்க. கொஞ்ச நெஞ்ச பகை கிடையாது. லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவிச்சிட்டு வெக்கம் மானம் இல்லாம இந்த மண்ணில் நீ அதிகாரத்தை உட்காருவ. அதை பார்த்துட்டு போறதுக்கு நாங்க அப்படி ஒரு பிணந்தினி கூட்டத்தில் பிறந்தவங்க கிடையாது. எங்களுடைய வரலாறு வேற, எங்க மொழி எங்க மண் வேற. சரியா? இந்த அன்பரசுன்னு ஒருத்தன், சீமான் யாரு? அவதான் தமிழரா? அப்ப நான் யாருன்னு கேட்கறேன். நீ யாருன்னு உங்க அம்மாவை தான் கேட்கணும். கேட்டு சீமான்லாம் இங்க வர முடியாது, வந்துட்டு அவன் பேசிட்டு போயிடுவானோ. 3 தடவை வந்துட்டாரு. பல்லாவரம் தொகுதிக்கு 3 தடவை வந்துட்டாரு. இவன் எங்க போனான்னு தெரியல, தெரிஞ்சவன். அவன் பேசுறான் பாருங்க. ஒரு அமைச்சர் எம்ஜிஆர் வச்சுக்கிட்டு இருந்ததுனால ஜெயலலிதா இந்த மாதிரி வார்த்தையை ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய பயன்படுத்தலாமா?
எவ்வளவு கேவலமான சொற்கள் அது, அவ்வளவு மட்டகரமா பேச்சு. நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வரக்கூட நடிகர்களுக்கு ஒன்றும் தெரியாதுதான். காகித பூல நடிச்ச கருணாநிதிக்கு தெரியாதுதான். ஒரே ரத்தத்துல நடிச்ச முக ஸ்டாலினுக்கு தெரியாதுதான். நயன்தாராவுக்காக பெனாயில் பாட்டில் குடிச்ச உதயநிதிக்கு தெரியாதுதான். என்ன பண்ண முடியும் தெரியாதுதான். அவெல்லாம் ஆளக்கூடாதுதான். என்ன பண்றது? ஒரு காலத்தில் திமுகவினுடைய மேடை என்பது மாலை நேர பல்கலைக்கழகம் மாறும். அவ்வளவு அறிவு சார்ந்த கருத்துக்கள் அதுல வரும். அண்ணா சிந்தனை உட்பட எத்தனையோ பேர் வந்து அந்த கருத்துக்களை நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர். அண்ணா கூட ஒண்ணு சொல்லுவாரு, அண்ணாவுக்கு பிறகு நாவலர் நெடுஞ்செழியன் இந்த மண்ணினுடைய முதலமைச்சர் ஆயிருந்தா நம்மளாம் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவையே இல்லடான்னு. எடப்பாடி கால இறக்குனாருன்றாங்களே இந்த வெக்கம் கட்டவனுங்க. அன்னைக்கு சத்யா ஸ்டுடியோல என்னத்தை பண்ணி எம்ஜிஆர் கிட்ட அங்க போய் எம்ஜிஆர் காலில் விழுந்து எம்ஜிஆர் சீப்பாதித்தினாரு. எல்லாரும் சேர்ந்தானே அன்னைக்கு ஊடகம் இல்லை, அன்னைக்கு இந்த மாதிரியான ஸ்மார்ட் போன் இல்ல. இருந்தது அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் நீ யாரான்ட்டு. அன்னைக்கு போய் காலில் விழுந்து கும்பிட்டு எல்லா விதமான வேலையை செஞ்சு நீ அதிகாரத்தை கைப்பற்றிட்டு வந்து உட்கார்ந்துட்டு அந்த எம்ஜிஆர் ஒரு மந்திரி பதவி கேட்டார். ஏதோ ஒரு பதவி கொடுங்கன்னு, ஒரு அமைச்சர் பதவி கொடுங்கன்னு. அது நீ வந்து நடிகர் வேலையெல்லாம் விட்டுட்டு வா, அப்பதான் நான் கொடுப்பேன்ட்டான். இவர் என்னவோ வந்து சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி எல்லாமேங்க. நீங்க ஒண்ணு இன்னைக்கு சொல்ற, கருணாநிதிக்கு முன் கருணாநிதிக்கு பின் தான் தமிழ்நாட்டு வரலாறு நம்ம வந்து உருவாக்கும். அவனை மாதிரி கடைஞ்செடுத்த அயோக்கியனை நான் மறுபடியும் சொல்றேன். ராஜாஜி போய் கெஞ்சிறாரு, வேண்டாயா மதுக்கடையை திறக்காதுன்னு. குழுகப்பட்டுறான் சொல்லிட்டு நீ மூதறிஞர் அவர் சுயநலவாதின்ற சாராய கடையை திறந்து வச்சு ஒரு 2 தலைமுறை இன்னைக்கு வந்து குடிச்சிட்டு செத்து போறான்னா அதுக்கான காரணம் கருணாநிதி தான். தமிழ்நாடு இந்தியாவிலே இளம் உதவிகள் அதிகமானதுக்கு காரணம் இந்த மதுன்னு யாரு? எங்க அக்கா கனிமொழி சொல்லிச்சு தூத்துக்குடியில. இப்போ அப்ப இப்படியான ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு தரங்கட்ட அரசியலை அந்த ஆளு பேசாத பேச்சு கிடையாது. மூப்பனார் நெடுமாறன் ஐயாவை நெடுமரன் சொன்னார். ஒவ்வொருத்தரையும் கொச்சப்படுத்தினாரு. யாரையுமே இந்திரா காந்திக்கு வந்து எங்க அப்பா வந்து மாதவ ஓய்வு திட்டம் தராருன்னு சொல்லிட்டு இதே முக ஸ்டாலின் பேசினார். கடைசியில் என்ன பண்ணிட்டானுங்க, இந்திராவின் மகளே வருக, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகணும் பேசிட்டாங்க. இந்த முகத்தை பாருங்க, இந்த பிள்ளை முகத்தை பாருங்க. அது வாழ வேண்டிய அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அந்த பிள்ளையை எப்படி கஷ்டப்பட்டு அந்த பெத்தவங்க வளர்த்துருப்பாங்க. என்ன வளர்த்த மாதிரி, உங்களை வளர்த்த மாதிரி தானே வளர்த்துருப்பாங்க. ஒரு ஈயரும்பு கடிக்காம அவ்வளவு பாதுகாப்பா பொக்கிஷமா அந்த பிள்ளை நெருப்புல வெந்து ஒரு 3 பேர் விடுதலைக்காக உயிரை இருக்குன்னா, இது போன்ற பெண்கள், இது போன்ற வீர மங்கைகளை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருப்போம். உன்ன மாதிரி அனிதாவுக்கும் சரிதாவுக்கும் வித்தியாசம் தெரியாத முட்டாப்பைய கூட்டம் நாங்க கிடையாது. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைப்பவர்கள். இப்படி ஒரு அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த என் அருமை சொந்தங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எளியவர்கள், ஆனால் வலிமையானவர்கள். நிச்சயம் இந்த மண்ணை நாம் ஆள்வோம். அன்றைக்கு பட்ட என்ன சொல்லுவாரு, பட்டமட்ட பச்சை தயாராக இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். 155 நாடுகள் பரவி வாழும் என் தாய் தமிழ் சொந்தங்கள், தான் வாழ கையளவு நிலமில்லாத போது இந்த பூமி பந்தில் எந்த நிலப்பரப்பிலும் இனி தமிழன் அடிமையாய் வாழ விரும்பவில்லை என்று சூளுரைத்து முப்படை கட்டி என் இனத்தின் விடுதலைக்காய் ஒப்பற்ற களமமைத்து தந்த எங்கள் அண்ணன் பெருமா வீரன் மேதகுவே பிரபாகரன் அவன் இருக்கும் திசை நோக்கியின் புரட்சி வணக்கத்தோடு தமிழரின் பெயரை உலகமெங்கும் பொன்னெழுத்துக்களால் நாம் தமிழர் என்று பொறித்துக் கொண்டிருக்கும் என் அண்ணன் செந்தமிழன் சீமானிற்கும்
வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானம் காக்க விலவிலை எழுவோம் விலவிலை எழுவோம், ஒன்று வில நாங்கள் 9ஆக 10ஆக 100ஆக இந்த மண்ணில் மீண்டும் எழுவோம் என்று சூளுரைத்த அத்தனை மானத்தமிழ் உறவுகளுக்கும், கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய், உயிரிருந்தும் முண்டமாய் பிண்டமாய் பிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் தாய் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை நேர புரட்சி வணக்கங்கள். இந்த நாடு ஏறத்தாழ 78 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற நாடு என்று பீத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நாடு, இந்த நாட்டில் வாழ்வதற்கு வாழ்வாதாரமற்ற ஒரு சூழல் இருக்கின்றதா இல்லையா? ஆனால் இந்த நாடு சொல்கின்றது இந்த நாடு சுதந்திரம் பெற்று ஏறத்தாழ 78 ஆண்டுகள் கடந்து விட்டது என்று. என் அன்பு உறவுகளே, இன்று கல்வியை காசு கொடுக்காமல் தரமான கல்வி கிடைக்குமா என்றால் இல்லை. அப்புறம் எப்படி இந்த நாடு சுதந்திரம் பெற்ற நாடு? காசிருப்பவன் மட்டுமே படிக்க முடியும், தரமான கல்வி கிடைக்கும் என்றால் இந்த நாடு அடிமை தேசம் தான். இது இன்னும் சுதந்திரம் பெற்ற தேசமாக அறிவிக்க முடியாது. வல்லாதிக்கமாக வல்லரசுக்கு இணையாக சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் இந்த தேசத்தில் தரமான மருத்துவத்தை பெற முடியும். காசு இருப்பவனுக்குத்தான் இங்கு வைத்தியம் கிடைக்கும் என்ற நிலைமை இருக்கின்றது என்றால் இந்த நாடு எப்படி சுதந்திரம் பெற்ற நாடாக இருக்க முடியும்? என் அன்பு உறவுகளே, சிந்தித்து பாருங்க. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை இந்த அரசு உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 58 வயது வரை ஒருவனுக்கு வேலை வாய்ப்பை இந்த அரசு உறுதிப்படுத்தி தர முடியவில்லை என்றால் எப்படிப்பட்ட நாட்டில் நீங்கள் வாழுகிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். என் அன்பு உறவுகளே, இந்த நாடு சுதந்திரம் பெற்ற நாடா? இந்த நாட்டிற்கு தேசிய கொடி, மூவண்ண கொடியை வருடம் வருடம் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடத்தில் நாம் கேட்பது ஒன்றுதான், எங்களுக்கு எதிலிருந்து சுதந்திரம் கொடுத்தீர்கள்? சாதிய இளைஞரை இன்னும் இந்த நாட்டில் இருக்கின்றதே, அதிலிருந்து சுதந்திரம் கொடுத்தீர்களா? ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இந்த நேரத்தில் இன்னும் காலூன்றி நிற்கின்றதே, அதிலிருந்து எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தீர்களா? உழைப்பவனை அவன் ஊதியத்தை சுரண்டி கொழுக்கின்ற முதலாளிகள் மத்தியில் இன்னும் இந்த நாடு அகப்பட்டு கிடக்கின்றதே, அதிலிருந்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தீர்களா? எதிலிருந்து கொடுத்தீர்கள்? நாங்கள் போராடினோம். இந்த நாட்டில் நாங்கள் சுதந்திரத்துக்காக போராடினோம். இரவு பகலாக போராடினோம், செக்கெழுத்தோம், கடும் சிறையில் அகப்பட்டோம். ஆனாலும் எங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைத்ததா என்றால் இல்லை. ஏன் கிடைக்கல? என் அன்பு மக்களே, நீங்கள் வாக்களிக்கக்கூடிய உங்கள் வாக்கு என்பது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமான ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்த சூழல் ஏற்பட்டிருந்தால் ஒருவேளை நாம் சுதந்திர காற்றை சுவாசித்திருக்க முடியும். ஒருவேளை நாம் சுதந்திர காற்றை சுவாசித்திருக்க முடியும். இங்கு காவலாளி தமிழக காவல்துறை அதிகாரிகள் இங்க காவல் பாதுகாப்புக்காக நிக்கிறாங்க. அவங்க எத்தனை பேர் 8 மணி நேரம் மட்டும் வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லுங்க. இல்ல, அதிகாரிகள் இந்த சாலையில போறாங்கன்னா பாதுகாப்பு, அமைச்சர்கள் இந்த சாலையில போறாங்கன்னா பாதுகாப்பு, இரவு திருடாம இருக்கிறதுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்கறாங்க. ஆனாலும் மறுநாள் காலைல ஊடகத்தில் அவங்க தான் கேவலப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்குது. காரணம் என்ன? மக்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கல. அதனால மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய காவல் அதிகாரிகள் மக்களிடத்தில் கைகட்டி நிற்க வேண்டிய நிலைமை. ஒரு நல்ல தலைவன் இந்த நிலத்தை ஆண்டிருந்தால் நல்ல சமூகம் பிறந்திருக்கும், நல்ல சிந்தனை ஓட்டங்கள் பிறந்திருக்கும், நல்ல தலைமுறைக்கு நல்ல கல்வி கிடைத்திருக்கும், மண்ணுக்கும் மக்களுக்குமான உண்மையும் நேர்மையுமான ஒரு தூய தலைமுறை பிறந்திருக்கும். இத்தனை ஆண்டு காலமாக இந்த நிலத்தை ஆண்டு கொளுத்த அயோக்கியர்களிடத்தில் இந்த அதிகாரம் இருந்ததால் தான் இன்னும் நாம் கைகட்டி வாய்ப்புத்தி நின்று கொண்டிருக்கின்றோம். என் அன்பு உறவுகளே, இதிலிருந்து மாற்றம் பிறக்க வேண்டும். மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல, நீங்கள் நினைத்தால் அந்த மாற்றம் பிறக்கும். இங்க கடந்த சுதந்திர தினத்தன்றைக்கு பாத்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் நடந்துச்சு. இந்த கிராம சபை கூட்டத்தில் ஒரு ஏரியை தூர்வாடுறதுக்கு 20 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. அந்த ஏரியை 20 கோடியில தூர்வாரி இருந்தா இந்நேரம் அந்த ஏரியில நல்ல நீர்ப்பாசனம் நின்று இருக்கும். இந்த மதனந்தபுரம் ஏரி 20 கோடி, அதுவும் சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியில இருந்து கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த 20 கோடி எங்க போச்சு, யாருகிட்ட போச்சு, எந்த கவுன்சிலர் கிட்ட போச்சு, எவன் BMW கார் வாங்கினான்னு தெரியல. ஆனால் என் கேள்வி இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஒரு ஊரக உள்ளாட்சியில ஒரு ஊரக அந்த உள்ளாட்சி அமைப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற பொறுப்பாளர் யார் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்களோ அந்த பொறுப்பாளருக்கு ஆண்டொன்றுக்கு 3 கோடி ரூபாய் தருவாங்க. ஒட்டுமொத்தமா தமிழகத்துக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து ஊரக வளர்ச்சிக்காக 702 கோடி ரூபாய் தருவாங்க. நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். 234 × 3 702.
702 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு மத்திய அரசாங்கம் எதுக்கு? ஊரக வளர்ச்சிக்காக மட்டும், தாம்பரத்தோட வளர்ச்சிக்கு இல்ல. இந்த முடிச்சூர் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் இந்த ஊர்ல போட்டிருந்தா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெரு இப்படி இருளாவா இருந்திருக்கும்? எத்தனை தெருவிளக்குகள் போட்டிருக்க முடியும்? இந்த சாலைகள் சீரமைக்க முடியுமே, ஏன் பண்ணல? அந்த காசு எங்க போச்சு? இதை கேட்பதற்கு ஒரு தாண்டி உள்ள தலைவன் இந்த நிலத்தை ஆண்டிருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது. அதற்குத்தான் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி தேவை. நாங்கள் மாற்றம் சொல்றது என்னன்னு தெரியுமா? உங்க அப்பாவை மாத்தணும் நாங்க நினைக்கல. நீ திமுக ஓட்டு போட்டவனா போட்டுட்டே இரு, அதிமுக ஓட்டு போட்டவனா போட்டுட்டே இரு, விளங்காத பிஜேபிக்கு ஓட்டு போட்டவனா போட்டுக்கிட்டே இரு. நான் வேணான்னு சொல்ல, உன் தலைமுறையை நீயே நினைச்சு பாரு. சுவாசிக்க காத்து, நல்ல தூய காத்து இருக்கா? இல்ல. நீ அடுத்த தலைமுறை இந்த நிலத்துல காத்து வேணும்னா மரங்களை நடணும், மரங்களை நட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற தலைவன் இடத்தில் இந்த நிலம் இருக்கணும். அப்பதான் இந்த மாற்றம் கிடைக்கும். அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ எப்படியாவது நாசமா போ, உன் பிள்ளைகளை நல்ல தலைவர்களிடத்தில் வாழ்றதுக்கும் வாய்ப்பளி. நாம் தமிழர் கட்சியில் நினைச்சு பாரு, இங்க சாராயன்றது சாதாரணமாயிருச்சு. குடிக்காதவன் தான் தலையில துண்டு போட்டு மறைஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது. குடின்றது பொதுவான ஒரு பொது உடைமையாயிருச்சு. சிகரெட் அடிக்கலன்னா அவனை ஒதுக்கப்பட்ட ஒருத்தனா பாக்குறான் அந்த கூட்டத்தில் இருக்கிறவனை. இன்னைக்கு கஞ்சான்றது பள்ளிக்கூடத்தில் விற்கிறான். பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல கஞ்சா விக்குது. மாவட்ட ஆட்சியாளருக்கு தெரியாதானா? தெரியும். காவல்துறைக்கு தெரியாதானா? தெரியும். ஆனால் அவர்களால் தட்டி கேட்க முடியவில்லை. காரணம் என்ன? ஆள்வது திமுக. அவர்களிடத்தில் அடியாட்கள் இருக்கிறார்கள். நாளை கேள்வி கேட்பவனை கொள்வார்கள். அதனால் இவர்களிடத்தில் கேள்வி கேட்கக்கூடிய ஆற்றலும் துணிச்சலும் இல்லை. நீ நல்லா பாரு, இத்தனை ஆண்டு காலத்துல, இவ்வளவு குறுகிய காலத்துல எத்தனை கொலைகள் நடந்திருக்குன்னு பாரு. எப்படி கொலை நடக்குது? கத்தி எவன் எடுத்தாலும் வெட்டும். காவல்துறை வேலை பார்த்துட்டு தான் இருக்கு. புழல் சிறையில் எத்தனை பேரை கைது பண்ணி போட்டிருக்காங்க? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மத்திய சிறையில் எத்தனை பேர் கைது பண்ணி போட்டிருக்காங்க? ஆனா இந்த நாட்டின் சட்ட ஒழுங்கு மட்டும் சீர்கட்டி போய் கிடக்குது. காரணம் என்ன? சீர்கெட்ட தலைவனிடத்தில் அதிகாரம் இருப்பதால் தான் என் அன்பு மக்களே இந்த நிலம் பாழாய் போய் கிடக்குது. இதை நீ புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இருந்து தான் மாற்றம் வேணும். என்னடா முடிச்சூர்ல ஒரு செந்துக்குள்ளார தெருக்குள்ள நின்று பேசிட்டு இருக்காங்களா? முடிச்சூர்ல சந்தில தெருவில் நின்று பேசுறதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. 4 பேர் இருந்தாலும் சரி, நாட்டிற்காக, மண்ணுக்காக, மக்களுக்காக உறக்க பேசுவோம், அதை உறுதியாக பேசுவோம். ஏன்னா நாங்க வந்தது ஒரு தலைவனின் வழியில். அந்த தலைவன் தன் இனத்தின் விடுதலைக்காக தன் வாழ்நாளையே கொடுத்த ஒரு தலைவன். அவன் வழியில் வந்தவங்க நாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், இலக்கு ஒன்றுதான், அது என் இனத்தின் விடுதலை. யாரை வேணாலும் நாங்க கூட வச்சுப்போம். யாரோ இங்க பேசுறான், நீ அவனோட கூட்டணி போவே, இவனோட கூட்டணி, மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள், அதாவது தமிழகத்துல 12 கோடி மக்கள் வாழ்றான். அதுல தமிழர்கள் 8 கோடி பேரு. அந்த 8 கோடி மக்களோட நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். புரிஞ்சுக்கோ. எல்லா கட்சிக்கும் வாக்கு, அவன் சொல்றான் 1.5 கோடி உறுப்பினர்கள் எனக்கு இருக்காங்க. 1.5 கோடி உறுப்பினர் இருக்கிறான்ல. நீ நினைச்சுனா ஆளுக்கு ஒரு மரத்தை நட சொன்னா தமிழகத்துல 1.5 கோடி மரம் வந்துருமா? வருமா? வரும். எண்ணம் இல்லை. காக்கை குருவிகளுக்காக, மரம் செடிகளுக்காக, காடு மலைகளுக்காக, ஏரி ஆறுகளுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவன் இந்த நிலத்தில் வாழ்கிறான் என்றால் அது என்னண்ணன் செந்தமிழன் சீமான் ஒருவன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. எவனுக்கும் இந்த நிலத்தின் மீது அக்கறை. இந்த நிலையிலிருந்து மாற்றம் பிறக்கணும்னா உன்னிடத்தில் இருக்கின்ற வாக்கு என்ற வலிமையான ஆயுதத்தை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமான ஒரு தூய அரசியலை முன்வைக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். நீ எத்தனை சின்னத்தை மாத்தினாலும் சரி, எங்களுடைய எண்ணத்தை மாற்ற முடியாது. எங்களுடைய இலக்கு ஒன்றுதான், அது எங்கள் இனத்தின் விடுதலை. என் அன்பு உறவுகளே, இங்கு சாதியாக, மதங்களாக, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளோடு வாழ்ந்திருக்கின்ற நாம் ஒரு முறை நாம் தமிழர் என்ற குடைக்கீழாக மாறுவோம். இந்த சமூக மாற்றத்திற்கு நம்மை தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது என்ற எண்ணத்தில் மாறுவோம். நீங்க நினைச்சாதான் முடியும். நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த காத்தை நீ சுவாசிச்சுட்டு செத்து போயிருவ. இங்க இருக்கக்கூடிய நீரை நீ குடிச்சிட்டு செத்து போயிருவ. அடுத்த தலைமுறை குடிப்பதற்கு நீரும் இல்லை, காற்றும் இல்லை. அப்ப அதுக்கு யார் இந்த மண்ணுக்காக உழைக்கிறான் அவனுக்கு வாக்களிக்கணும். அது உன் கடமை. இதுவரைக்கும் கொள்ளடிச்சவனுக்கும், கொலை பண்ணவனுக்கும், காத்து சேர்த்தவனுக்கும், கூத்தை வச்சிருக்கவனுக்கும் வாக்களிச்ச ஒரு முறை இந்த மண்ணுக்காக குரல் கொடுப்பவனுக்கு வாக்களி. உனது சின்னம் ஒளிவாங்கி, உனது சின்னத்தை உனது எண்ணத்தில் ஏற்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தூய அரசியல் பிறக்கும். என் அன்பு உறவுகளே, ஒரு சின்ன கவிதையோட என்னோட உரையை நிறைவு பண்றேன். ஏழையின் பிறப்பில் சிரிப்பே இல்லை,
70 வயதிற்கு பிழைப்பதும் இல்லை, காற்றுக்கு உலகில் வேலையும் இல்லை, கடனை இதுவரை குறைத்ததும் இல்லை, பட்டம் படித்து வேலையும் இல்லை, மாறா உழைத்து மதிப்பும் இல்லை, ஆங்கில மதிப்பு குறைவதும் இல்லை, தமிழில் படித்தால் மதிப்பதே இல்லை, லஞ்சம் இல்லாமல் எதுவும் இல்லை, லஞ்சத்தை ஒழிக்க நினைத்ததும் இல்லை, காட்டும் கணக்கு அது உண்மையும் இல்லை, கடத்தலை இதுவரை தடுத்ததும் இல்லை. என் அன்பு உறவுகளே, விடியலை இதுவரை யாரும் தேடவில்லை. அதனால் என் அன்பு உறவுகளே, சமுதாயம் சிறைப்பட்டு கிடக்கின்றது. இந்த சமுதாய சிறையை உடைப்பதற்கு வாருங்கள், வாருங்கள். நாம் தமிழர் கட்சியின் குடைக்கு கீழாக ஒன்று சேருங்கள். நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று. இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், மொழியை வென்றாக நாம் தமிழர். தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். இந்த முடிச்சூர் கொள்கை விளக்க திருமணை கூட்டத்திற்கு அனுமதி வழங்கியதிலிருந்து இப்போது வரை எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய எங்களது காவல்துறை சொந்தங்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமணை கூட்டத்துக்கு கொள்கை விளக்க உரையாற்றிய எங்கள் வட்ட செயலாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான திருமணை கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் முடிச்சூர் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும், இந்த நாம் தமிழர் மேடையில் கற்பித்த கொள்கை விளக்க உரையை இதுவரை ரசித்து கேட்ட எங்கள் தாய் தமிழ் சொந்தங்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். நாம் தமிழர்.